हे जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम, जय श्री राधा गोपाल जी करणम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद करणम, जय श्री रूप रघुनाथ करणम, जय श्री प्रभुपादी महाराज करणम, என் குருநாத கரணம். தொடர்ந்து வந்து பகவத்கீதை கிளாஸ் வந்திருக்கிற அனைத்து பொருட்களும் முடிவுடைய படமான வகுங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே ஓகே. பகவத்கீதா உண்மை உருவேல். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதா உண்மை உருவேல் அத்தியாயம் 9 ஸ்லோகம் 1 பதம் 1. ஓகேவா? ஸ்ரீ பகவான் உவாச்சா இதம் தூ தே குஹ்யதமம் பிரவஷ்யா யன சூயவே ஞானம் விஞ்ஞான சஹிதம் யத் ஞாத்வா மோக்ஷயே அஹூபாத். ஸ்ரீ பகவான் உவாச்சா இதம் தூதே குஹ்யதமம் பிரவஷ்யாம் யன சூயவே ஞானம் விஞ்ஞானம் ஷாஹிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷயே ஆசுபா. என்ன அப்படியே சாரக்கல்ல பார்க்குறீங்க, படிக்க சொல்ல போறானா இல்லையானே? படிங்க. ஸ்ரீ பகவான் வாச்சா ஸ்ரீ பகவான் வாச்சா. நீங்க படிங்க பிரபு, நான் வந்து அப்படி படிங்க. இதம் தே குஹ்யதமம் படிங்க. இதம் தே குஹ்யதமம் பிரவஷ்யாம் யன சூயவே விஞ்ஞானம் இல்ல பிரபு, ஞான விஞ்ஞான சகிதம் ஞாத்வா ஆசுபத் யஜ்ஞாத்வா மோக்ஷயே ஆசுபத். வெரி குட் மாதாஜி. ஸ்ரீ பகவான் உவாச்சா ஸ்ரீ பகவான் உவாச்சா இதம் தூதே குஹ்யதமம் பிரயக்ஷாமி அனசூயவே ஞானம் விஞ்ஞானம் சஹிதம் ஆசுபாத். ஸ்ரீ பகவான் உவாச்சா புருஷோத்தமரான முழுமுதல் கடவுள் புருஷோத்தம முழுமுதல் கடவுள் கூறினார், இதம் இந்த தூ ஆனால் தே உனக்கு குஹ்யதமம் மிக ரகசியமான பிரவஷ்யாமி நான் கூறுகின்றேன் அனசூயவே பொறாமையற்ற ஞானம் அறிவு விஞ்ஞானம் அனுபவ அறிவு சகிதம் உடன் எதனை ஞாத்வா அறிவதால் மோக்ஷயே நீ விடுதலை அடைவாய். அசுபாத் துன்பமயமான இந்த ஜட வாழ்வில் இருந்து புருஷோத்தமரான முழுமுதல் கடவுள் கூறினார்,
எனது அன்பு அர்ஜுனா, நீ என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளாதவன் என்பதால் எதனை அறிவதால் ஜட உலகின் துன்பங்களில் இருந்து விடுதலை அடைவாயோ அந்த மிக ரகசியமான ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் உனக்கு நான் அளிக்கிறேன். இங்கிலீஷ் படிக்கிறீங்க? The Supreme Personality of Godhead said, "My dear Arjuna, because you are never hearers of me, I shall impart to you this most confidential knowledge and realization, knowing which you shall be relieved of the series of material existence." தேங்க்யூ மாதாஜி. பிரபு கணேஷ் பிரபு பொருள் எப்படி இருக்கீங்களா? அம்மா ஜாம இருக்குமா? சரி, ஓகே. பள்ளி மாதாஜி பகவத் வச்சுருக்கீங்களா? ஓகே. பொருள் வந்து என்ன கொஞ்சம் டைம் வேணும் எனக்கு கொஞ்சம் நோட்ஸ் பார்க்கறதுக்கு. பொருள் சத்தமாக உறக்க உற்சாகமாக எல்லாரும் கேட்குற மாதிரி படிக்கிறது எல்லாரும் கேட்கணும். ஓகே, படிக்க மாதாஜி. அதே உற்சாகமாக சொன்னேன், சவுண்டே இல்லை. மாதாஜி போய் மைக்கு கொடுங்க, போயிடு மனசு போட. நீங்க அங்கேயே பாருங்க, முடிச்சா மைக் வாங்கிட்டு வரணுங்க. பாருங்க, அங்கேயே பாருங்க. பரம புருஷரை பற்றி கேட்க கேட்க பக்தன் மென்மேலும் அறிவொளி பெறுகிறான். கேட்டல் என்னும் இவ்வழிமுறை மாதாஜி ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதி மரப்பொருள் கி. ஓகே, படிங்க பாருங்க. பரம புருஷரை பற்றி கேட்க கேட்க பக்தன் மென்மேலும் அறிவொளி பெறுகிறான். கேட்டல் என்னும் இவ்வழிமுறை ஸ்ரீமத் பாகவதத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பரம புருஷ பகவானை பற்றிய செய்திகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அந்த சக்திகளை உணர்ந்தறிய பக்தர்களின் மத்தியில் முழுமுதற் கடவுளை பற்றிய விஷயங்களை விவாதிக்க வேண்டும். இது ஓர் அனுபவ ஞானம் என்பதால் ஏட்டு கல்வியாளரது சங்கத்தினாலேயோ மன கற்பனையாளர்களது சங்கத்தினாலேயோ இதனை அடைய முடியாது. பக்தர்கள் பரம புருஷரின் தொண்டில் இடையாராது ஈடுபட்டுள்ளனர். இவ்வாறு கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ள ஒரு குறிப்பிட்ட பக்தனின் மனநிலையையும் நேர்மையையும் நன்றாக அறிந்த பகவான் பக்தர்களின் சங்கத்தில் கிருஷ்ண விஞ்ஞானத்தினை புரிந்து கொள்வதற்கான அறிவை அவனுக்கு வழங்குகிறார். கிருஷ்ணரை பற்றிய உரையாடல்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அதிர்ஷ்டமுடைய ஒருவன் பக்தர்களின் சகவாசத்தை பெற்று ஞானத்தை கிரகித்து கொள்ள முயன்றால் ஆன்மீக அனுபவத்தை நோக்கி அவன் நிச்சயமாக முன்னேற்றம் அடைவான். தனது திறன்மிக்க தொண்டில் மென்மேலும் உயர்வடைய அர்ஜுனனை உற்சாகப்படுத்துவதற்காக இதுவரை தான் கூறியவற்றை எல்லாம் விட அதிக இரகசியமான விஷயங்களை இந்த 9ஆம் அத்தியாயத்தில் விவாதிக்கின்றார் பகவான். பகவத்கீதையின் தொடக்கமான முதல் அத்தியாயம் இந்நூலின் மற்ற பகுதிகளுக்கு ஏறக்குறைய ஒரு முன்னுரையை போன்றது. 2ஆம் அத்தியாயத்திலும் 3ஆம் அத்தியாயத்திலும் விவாதிக்கப்பட்ட ஆன்மீக ஞானம் இரகசியமானது எனப்படுகிறது. 7ஆம் அத்தியாயத்திலும் 8ஆம் அத்தியாயத்திலும் விவாதிக்கப்பட்ட பக்தி தொண்டை பற்றிய விஷயங்கள் கிருஷ்ண உணர்வின் ஞானத்தை நல்குவதால் மிக இரகசியமானது எனப்படுகிறது. ஆனால் 9ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ள விஷயங்கள் கலங்கமற்ற தூய பக்தியை போன்றவை. எனவே இது மிக மிக இரகசியமானது, இரகசியங்களின் உத்தமம் என்று அழைக்கப்படுகிறது. கிருஷ்ணரை பற்றிய உத்தம இரகசிய ஞானத்தில் நிலை பெற்றுள்ளவன் இயற்கையாகவே நித்தியமானவன். எனவே அவன் ஜட உலகில் இருந்தாலும் ஜட துயரங்கள் எதுவும் அவனுக்கு இல்லை. பக்தி ரசாமிரத சிந்துவில் முழுமுதற் கடவுளுக்கு அன்பு தொண்டு புரிவதற்காக நேர்மையான விருப்பமுடையவன் பௌதிக வாழ்வில் கட்டுண்ட நிலையில் இருந்தாலும் முக்தி அடைந்தவனாகவே கருதப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இது போலவே பகவத்கீதையின் 10ஆம் அத்தியாயத்திலும் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள அனைவருமே முக்தி அடைந்தவர்கள் என்று கூறப்பட்டுள்ளதை காணலாம். இந்த முதல் பதம் விசேஷ முக்கியத்துவம் பெற்றது.
ஞானம். இந்த ஞானம் என்னும் வார்த்தைகள் கேட்டல், கூறுதல், நினைவு கொள்ளுதல், பாத சேவை செய்தல், வழிபடுதல், வந்தனை செய்தல், சேவகனாக தொண்டு செய்தல், நட்புறவு கொள்ளுதல், எல்லாவற்றையும் அர்ப்பணித்தல் என்னும் 9 வித செயல்கள் அடங்கிய தூய பக்தி தொண்டினை குறிக்கின்றது. பக்தி தொண்டின் இந்த 9 முறை பக்தி தொண்டில் இந்த 9 முறைகளை பயிற்சி செய்பவன் கிருஷ்ண உணர்வில், ஆன்மீக உணர்வில் ஏற்றமடைகிறான். இதன் மூலம் அவனது இதயம் பௌதிக களங்கங்களிலிருந்து தூய்மை அடைந்து அவனால் கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும். ஜீவாத்மா ஜடமல்ல என்பதை மட்டும் புரிந்து கொள்வது போதாது. இதனை ஆன்மீக தன்னுணர்வின் ஆர்வமாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் உடலின் செயல்களுக்கும் தான் இந்த உடலல்ல என்பதை உணர்ந்தவனின் ஆன்மீக செயல்களுக்கும் உள்ள வேறுபாட்டை கண்டறிதல் அவசியம். பரம புருஷ பகவானின் ஐஸ்வர்யங்கள், அவரது பல்வேறு சக்திகள், உயர்ந்த தாழ்ந்த இயற்கைகள் மற்றும் இந்த ஜட தோற்றத்தினை பற்றிய நாம் 7ஆம் அத்தியாயத்தில் ஏற்கனவே விவாதித்தோம். இனி 9ஆம் அத்தியாயத்தின் பகவானின் பெருமைகளை விளக்கப்படும். இப்பதத்தில் உள்ள அனாசுயாவே என்னும் சமஸ்கிருத சொல்லும் மிக முக்கியமானதாகும். கீதையின் உரையாசிரியர்கள் மிகச்சிறந்த கல்விமான்களை உள்ள போதிலும் பொதுவாக புருஷோத்தமரான முழுமுதல் கடவுள் கிருஷ்ணரின் மீது பொறாமை உடையவர்களாக உள்ளனர். மிகவும் தேர்ந்த பேராசிரியர்களும் பகவத்கீதைக்கு தவறான கருத்துக்களை எழுதுகின்றனர். அவர்கள் கிருஷ்ணரின் மீது பொறாமை கொண்டிருப்பதால் அவர்களது கருத்துக்கள் பயனற்றவை. பகவானின் பக்தர்களால் வழங்கப்படும் கருத்துரைகள் அங்கீகாரம் பெற்றவை. பொறாமை உடையவன் எவனும் பகவத்கீதையை விளக்கவோ கிருஷ்ணரை பற்றிய தெளிவான அறிவை வழங்கவோ இயலாது. கிருஷ்ணரை அறியாமலேயே அவரது நடத்தையை விமர்சனம் செய்பவன் முட்டாள். எனவே இத்தகு கருத்துக்களை மிகுந்த கவனத்துடன் தவிர்த்து விட வேண்டும். கிருஷ்ணர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள், தூய்மையான திவ்ய புருஷர் என்பதை புரிந்து கொள்பவர்களுக்கு இவ்வத்தியாயங்கள் தகுந்த நன்மை பயக்கும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பகவான் உவாச்சா இதம் தூதே குஹ்யதமம் பிரவஷ்யாம் என சூயவே ஞான விஞ்ஞானம் சகிதம் யஜ்ஞாத்வா மோஷ்யசே ஆசுபத். தண்ணி எடுத்துங்க, நான் குடிச்சுக்கணும். மூடி பரவாயில்ல சார். மைக்கு ஆடிச்சிருக்கோம். மைக் ஆடிச்சிருக்கேன். எங்கே வச்சுருங்க ப்ரோ? அது அவங்க வச்சுருங்க. அது ஓகே. இப்போ பகவத்கீதையில் இந்த ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் வந்து இருக்குது. ஓகேவா? இந்த பகவத்கீதையில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதில் இந்த பகவத்கீதை மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்கு? 18. 18 வந்து 3ஆ பிரிச்சா எத்தனை? 6. ஓகேவா? 6 முன்னுக்கு இருக்க 6 அத்தியாயங்கள், பின்னாடி இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்கள். 1லேருந்து 6 தனியாக எடுத்துக்கோங்க. பிறகு வந்து 7லேருந்து 12 அது தனியாக எடுத்துங்க. நடுவு 13லேருந்து 18 அது தனியாக எடுத்துங்க. இந்த 13லேருந்து 18 அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பகவான் வந்து அது வந்து க்ளோசிங், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முடிவுரைப்பு கொடுக்குறாரு. ஓகேவா? அவர் எல்லாமே இது பண்ணுறாரு. முன்னுக்கு இருக்க 6 வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 6 பார்த்தீங்கன்னா அது வந்து ஆரம்பம், ஸ்டார்டிங். அவர் வந்து அது வந்து அவர் அறிமுகம் கொடுக்குறாரு. ஆனால் இது எல்லாமே நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 7லேருந்து 12 இது ரொம்ப முக்கியமானது. நடுவில் ஓகேவா? ஒரு பர்கர் சாப்பிட்றோன்னா அந்த பர்கரில் மேலே ரொட்டி கீழே ரொட்டி இருக்கும். நடுவில் வந்து அவங்க வந்து இந்த எல்லாம் வச்சுருப்பாங்க, அந்த கீரை எல்லாம் வச்சுருப்பாங்க. ஓகேவா? எல்லோரும் அந்த நடுவில் உள்ள அந்த இறைச்சி தான் சாப்பிடுவாங்க. உண்மையெல்லாம் சேம். தட்ஸ் வாய் பகவத்கீதை நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா?
அதாவது அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனை எப்படி வந்து ஸ்லோலி கொண்டு வரணும், ஒரு ஞானம் உள்ள மனிதனை எப்படி கொண்டு வரணும்னு. இங்கே அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா நோட் அறியாமையில் இல்லை. அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எதில் இருக்காரு, நம்மளோட பிரதிநிதியாக இருக்கிறாரு. யாரு? அர்ஜுனா. ஓகேவா? இன்னும் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஸ்லோகம் இது. ஓகேவா? இது வந்து பல டைமென்ஷனில் பூந்து விளாடலாம். அந்த ஸ்லோகத்தில் பல விஷயம் உள்ளுக்குள்ள இருக்குது. லெஃப்ட் ரைட்டுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த ஸ்லோகத்தை வந்து நல்ல தெளிவாக முதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு மிக அதுக்கு முன்னே குய்யத்தரா அண்ட் குய்யத்தமா 3 விஷயங்கள் இருக்குது. குய்யன்னா வந்து என்னது? ரகசியம். குய்யன்னா வந்து என்னது? என்ன ப்ரோ ஆரம்பிக்கும் அதுக்கு கோட்டவையா புக்கு இங்கே வருவோம். அடுத்த வாரத்துலேருந்து கோட்டவை வராது வருவோம் உங்களுக்கு. இந்த வாரம் தான் கடைச்சி எல்லாரும் இருக்கும். அடுத்த வாரத்துலேருந்து வேறு. ஓகேவா? ஓகே. குய்யன்னா வந்து என்னது? ரகசியம். ஓகேவா? குய்ய தரான என்னது? மிக மிக ரகசியம். குய்ய தமனா மிக மிக ரகசியமானது. டாப் மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். இங்கே பாருங்க, பகவான் வந்து பாருங்க எல்லாமே சொல்லிட்டாரு, எல்லாமே சொல்லிட்டு வர்றாரு, எல்லாமே சொல்லிட்டாரு. என்னது? எல்லாமே நான் தான், இங்கே நீ வழிபாடு எல்லாமே எல்லாம் கரெக்டாக வந்துடும் எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. ஆனால் அதையும் தாண்டி இங்கே வந்து 9வது ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மிக ரகசியமான அறிவு. தலைப்பு பேர் என்ன சொல்றாருன்னா புருஷோத்தம கடக்கூடிய என்ன தன்பு அர்ஜுனா. ஓகேவா? அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா திட்டி இருந்தாரு. ஹேய் நான் சொல்கிறத கேளு, நீ பண்ணாதனே. ஆனால் இங்கே பாரு அவர் வந்து இப்போ வந்து கம்பேஷன் ரொம்ப கருணை காட்டுறாரு. என்ன சொல்றாரு? என்ன தருமே அர்ஜுனா, நீ என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளாதவன் என்பதால் என்கிட்ட எப்பவுமே பொறாமை இல்லை என்கிட்ட. ஓகேவா? எதனை அறிவதால் ஜட உலகின் துன்பங்களில் இருந்து விடுதலை அடைவாயோ அந்த மிக ரகசியமான விஞ்ஞானத்தையும் உனக்கு நான் அளிக்கிறேன். இந்த இந்த லைன்ல அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜுனனை இவங்க வந்து எப்படி அடையாளம் பண்றாரு, என்ன சொல்லி அடையாளம் பண்றாரு, அவர் எப்படி ஐடென்டிஃபை பண்றாரு? கிருஷ்ணர் அர்ஜுனனை என்ன கேரக்டர் சொல்லி ஐடென்டிஃபை பண்றாரு? இல்லை என்ன தானே அர்ஜுனா முக்கியமானது யார் சொன்னீங்க? பொறாமை இல்லாதவனே. எஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாட் இஸ் த பொறாமை? அலட்சி மதஜி இந்த எங்கே ஜோக்கா இருக்கு மதஜி, இப்படி எங்கேயும் பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம், யாரும் மறைக்காது. சொல்லுங்க அலட்சி மதஜி, வாட் இஸ் த பொறாமை? பொறாமை அக்கா கிடைக்க சொல்றீங்களா? இல்லை டிரான்ஸ்லேஷன் கேட்கல மதஜி. நான் தமிழில் மொழி கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். பொறாமை என்றால் என்ன? வைத்தறிச்சல் வரும் ஓமனா இந்த மாதிரி சொல்லணும், ஓப்பனாக சொல்லணும். அவங்களை பாருங்க, பொறாமை என்றால் என்ன? மதி மதி சொல்லுங்க மதி சொல்லுங்கம்மா. அதாவது பொறாமையோட 2 குணங்கள் வந்து என்னதுன்னா, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நபர், எதிராளியாக இருக்கக்கூடிய நபர், இன்னும் இருக்கக்கூடிய நபர். ஓகேவா? 2 கேரக்டர். பொறாமைக்கு 2 கேரக்டர் தான். ஆப்போசிட்ல இருக்கிற நபர் வந்து சந்தோஷமா இருந்தாங்கன்னா நம்மளுக்கு நம்ம அமைதியாக மாட்டோம். நம்மளுக்கு பிடிக்காது. நம்மளுக்கு வந்து சட்டி வந்து சூடு கட்டும் போது கபகபன்னு சூடு ஏறும் பாருங்க, அதுமாரி நம்ம சூடு ஏறும். ஓகேவா? 2வது வந்து எதிராளி, அதே ஆப்போசிட்ல உள்ளவங்க துன்பம் படும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஐஸ் பட்டிக்குள்ள உட்காந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி குளுகுளுன்னு இருக்கும். ஓகேவா? இது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஓகேவா? இது எல்லாருக்குள்ளேயும் வந்து சில பேருக்கு பெரிய யானை மாரி வேலை செய்யும் இந்த பொறாமை. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடு மாரி வேலை செய்யும் இந்த பொறாமை. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூனை மாரி வேலை செய்யும் இந்த பொறாமை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு கிளாஸில் படிக்கிறீங்க, ஸ்கூலில் படிக்கிறீங்க. ஓகேவா? நீங்கள் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களை தான் ஸ்கூலே பாராட்டுது, எனக்கு அந்த புகழ்லாம் வேணாம் டீச்சர், நான் ரொம்ப அம்பளை இருக்குன்னு அப்படி சொல்கிறோம். ஓகேவா? அந்த வேணான்னு சொல்கிறதே வந்து எனக்கு இன்னும் புகழ் கூட தான் கேட்குறதா அர்த்தம். என்னை ரொம்ப பாராட்டுறீங்கன்னா என்னை பாராட்டே இரு, அதான் அர்த்தம். ஓகேவா? அப்போ எனக்கு பாராட்டுறீங்க. திடீர்னு வந்து உங்களோட ஒரே ஒரு சப்ஜெக்டில் ஒருத்தன் வந்து கூட வாங்கிட்டான்னு வச்சுங்களேன், உள்ளுக்குள்ள ஒரு ரியல் கேரக்டர் ஒன்று வெளியே வரும் பாருங்க. இது சும்மா ஸ்கூல் பிள்ளைங்க நான் சொல்கிறேன். அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில், தொழிலில், வந்து வியாபாரத்தில், குடும்ப வாழ்க்கையில்,
இல்லை பக்கத்து வீட்டில், இல்லை சொந்தக்காரில், எல்லாத்துலேயும் இதை எடுத்துக்கலாம் நீங்கள். நீங்கள் நல்லா வந்துட்டீங்கன்னா, ஐயோ நல்லா வந்துட்ட மாதஜி, தீவமணி மாதஜி, நல்லா வந்துட்டீங்க மாதஜின்னு. இல்லை எனக்கு எந்த புகழ் வேணும், சும்மா உதாரணம் பச்சுக்கலாம், ஓகே தானே மாதஜி? சும்மா அப்புறம் நான் இல்லை அதெல்லாம் அப்படி தான் இல்லை அவங்க. திடீர்னு நம்மளை தாண்டி ஒன்று நடக்குதுன்னு நினச்சிங்களேன், அது நம்மளால் செய்ய முடியலன்னா அடுப்பு யாரும் பார்த்தே வேணாம், என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அதுவே பற்ற ஆரம்பிச்சிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள பொறாமை இருக்கிறத கண்டுபிடிக்கிறது தான் முதல் சிம்டம். இதுதான் பொறாமை இருக்க முதல் சிம்டம் தான். நம்மளை தாண்டி ஒன்று நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ள ஒன்று நடக்கும். ஒன்று நடக்கும். அது என்னன்னா நம்ம ஸ்டீல் நமக்குள்ள பொறாமை இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இங்கே அர்ஜுனன் எப்படி அடையாளம் படுத்துறாரு? பொறாமை இல்லாதவனே அப்படின்னு சொல்றாரு. அப்போனா எப்போ ஒருத்தர் பகவானோட நாலேஜை எப்போ ஒருத்தர் ரிசீவ் பண்ண முடியும்னா, முழுமையாக எப்போ ஒருத்தன் பகவானுடைய பக்தியை எப்போ ரிசீவ் பண்ண முடியும், எப்போ எடுத்துக்கொள்ள முடியும்னா, எப்போ நம்ம நீட்மத் சராணம். நீட்மத் சராணம் என்னது? விஜயஸ்ரீமதி தூங்குங்களா? வாட் இஸ் நீட்மத் சராணம்? தர்ம புரோச்சித கைத்தவோ பரமோ நீட்மத் சராணம். அதாவது பாகவதம் சொல்லப்படுது, பரமோ பரம நீட்மத் சராணம். என்ன சொல்லுவாங்க சொன்ன? தர்ம புரோச்சித கைத்தவோ. தர்ம புரோச்சித கைத்தவனா, தர்மம்னா உண்மையான தர்மத்தை எடுத்துக்கணும்னா பொய்யான தர்மத்தை தூக்கி போட்டுடணும், தேவையில்லாத விஷயங்களும் தூக்கி போட்டுடணும். அது எப்போ ஒருத்தர் தூக்கி போட முடியும்னா, எப்போ ஒருத்தன் பொறாமை இல்லாமல் இருக்கானோ அப்போதான் தேவையில்லாத விஷயம் தூக்கி போட முடியும். பொறாமை இருக்கிற வரைக்கும் தேவையில்லாத விஷயங்கள் தூக்கி போட முடியாது. எது தேவையுள்ள விஷயம், எது தேவையில்லாத விஷயம்? எது தேவையுள்ள விஷயம், எது தேவையில்லாத விஷயம்? எந்த தர்மம் நமக்கு தேவை உள்ளது, எந்த தர்மம் தேவையில்லாது? இப்போ நம்ம நம்ம பக்தி பாதிக்க வரும், ஓகேவா? நிறைய பேர் நினைக்கலாம் இதெல்லாம் என்னத்தை பண்ண போகிறோன்னு. இந்த டைமில் நான் வீட்டில் உட்காந்துருக்கலாம், இந்த டைமில் நான் அழகாக பாட்டு பாடிருக்கலாம், வீட்டில் ஒரு ரீல்ஸ் செஞ்சு நான் டிக்டாக்ல போட்டுருக்கலாம், ஒரு பாட்டை போட்டுருக்கலாம், அதை குருவுக்கு அனுப்பி வைக்கலாம். அப்போ நம்ம எதாச்சும் பண்ணலாம், வீட்டில் உட்காந்து பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு எதுக்காக மெனுக்கெட்டு உட்காந்து பக்தி பாதையில் இந்த கிளாஸில் கேட்க வரோம்? எதுக்கு வரோம்? பகவான் செயல் வர்றதுக்கு நம்ம உண்மையான வாழ்க்கையில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எங்கேயாச்சும் உருப்படணும். நம்ம பல பாவம் பல அட்டுழியங்கள் பண்ணியிருக்கோம், வாழ்க்கையில் நல்லா என்னென்ன பண்ணி தீக்கிறோம், ஓகேவா? நம்மளுக்கு நரகத்தை விட இன்னும் பெரும் பாலும் குழி இருந்துச்சு வச்சுக்கலாம், அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். நரகம்லாம் கூட நம்மளுக்கு பத்தாது, நம்மளுக்கு 10 நரகம் பத்தாது, நம்மளுக்கு 1000 நரகம் தேவை, அந்த அளவுக்கு அட்டுழியம் பண்ணியிருக்கிறோம். அப்போ அதெல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் உருப்படணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், அதுக்காக நம்ம கற்றுக்குறோம், வரோம். அதுதான் மெயின் விஷயம், ஓகேவா? ஆனால் இப்போ உண்மையான தர்மத்தை சொல்லி கொடுக்குது பகவத்கீதை, பாகவதம், ஓகேவா? இப்போ பொய்யான தர்மம்னா என்னது? எது பொய்யான தர்மம்? எந்த விஷயம் நம்மளை நம்ம யாருன்னு உணர வைக்கலையோ, செல்ஃப் ரியலைசேஷன் எப்போ உணர வைக்கலையோ அங்கே தான் நம்மளுக்கு பிரச்சனை வருது. அண்ட் ஆல்சோ உணர்வு எப்போ நம்ம சென்ஸ் என்ஜாய்மெண்ட் உலகத்தோட இன்பத்தில் மூழ்க வைக்குதோ, எல்லாம் என்ஜாய் பண்ண ஜெயஸ்ரீ ராதா கோபால் எப்போ நம்மளோட சோமா சென்ஸ் என்ஜாய்மெண்ட் புலன் இன்பம், சோ மச் என்ஜாய்மெண்ட் நீ அனுபவி, எல்லாமே நம்மளோட தான், அந்த வாழ்றதுக்காக தான் இன்பத்துக்காக தான் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு எது சொல்லி கொடுக்குதோ அது பொய்யானது. அதாவது ஆன்மீகத்தில் எப்படின்னா, எது நீங்கள் பௌதிகத்தில் வெளியில் உலகத்தில் சாதாரண லௌகிக உலகத்தில் எது நீங்கள் நல்லது, எது நீங்கள்லாம் பண்ணணும், எல்லாம் எது சூப்பர்னு சொல்லுதோ, ஆன்மீகத்தில் அதெல்லாம் தவறு. ஆன்மீகத்தை சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்கும்போது முதல் கசப்பு நம்மளுக்கு. என்ஜாய்மெண்ட் வேணாம், சோ மச் என்ஜாய்மெண்ட் வேணாம், ஆட்டம் ஆடக்கூடாது, நம்ம நம்ம கரெக்டாக இருக்கணும், வாழ்க்கை ஒரே மாதிரி ஸ்மூத்தாக போகாது. திடீர்னு நம்ம வண்டி ஓடிட்டே இருக்குன்னா என்ன ஆகும்? நதி பள்ளத்தில் விழுந்துடும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை எப்படி வேணால் போகலாம், என்ன வேணால் நடக்கலாம். அப்போ நம்ம இதை புரிஞ்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஸ்பிரிச்சுவலுக்கு வரும். இது எப்போ புரியும் ஒருத்தவங்களுக்கு? எப்போ ஒருத்தவங்களுக்கு பொறாமை இல்லையோ அப்போ புரியும். பொறாமை நிறைய பேர் பொறாமைனா எனக்கு பிடிக்கா வராம், சில பேர் பிடிச்சும் வருவாங்க, சில கேட்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பொறாமை என்ற ஒன்று எல்லாம் இருக்கும்போது அது எப்படின்னா, அதாவது வச்சுங்களேன், இப்போ நீங்கள் இது வச்சுக்கிங்க, ஒரு ஃபில்டர் வச்சுக்கிங்க, ஃபில்டரு இல்லைன்னா ஒரு சலாடை சொல்லுவாங்களே ஃபில்டரு, இந்த தேயிலாம் இது பண்ணுவாங்கள்ல,
நீ பார்த்தீங்கன்னா இது அது வடிகட்டும் போது எல்லாத்தையும் போயிடாது, அந்த இலை நின்றும் தண்ணி முன்னே கீழே போகும், கரெக்டா இல்லையா? அந்த மாதிரி என்ன ஆகிரும்னா இந்த நம்ம பொறாமை குணம் இருக்கும் போது மனசுல வந்து ஒரு ஃபில்டர் போட்டுரும். அந்த ஃபில்டர் போட என்ன ஆகும்னா எல்லா விஷயமும் ரிசீவ் பண்ண கூடாது, எல்லா விஷயம் கேட்க கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். அது என்ன ஆகுதுன்னா தேவையானது மட்டும் எடுத்துக்குவோம், தேவை மட்டும் எடுத்துக்குவோம். மற்ற பகவான் வந்து வேறு எது சொல்லியிருந்தாலும் எனக்கு தேவையில்லையா, என்னால் முடியலையா, அதை தூக்கி போட்டுருவோம், அப்படி ஆயிரும். இதுதான் பொறாமை குணத்தோடைய செயல்பாடு. புரியுதா? என்ன சத்துருக்குன்னா இந்த வாரம் மட்டும் அனுபவிச்சிருங்க எல்லாரும். அடுத்த வாரத்துக்கு இதெல்லாம் உங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. அடுத்த வாரம் உங்களுக்கு சஸ்பென்ஸ், பெரிய சஸ்பென்ஸ் இருக்கு எல்லாத்துக்கும். ஓகேவா? ஓகேவா? அதனால இந்த அலைமா அமைதியாக கொஞ்சம் கேளுங்க. அப்ப பொறாமை குணம் வந்து இல்லாமல் இருந்தால் தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஆன்மீக விஷயம் எடுத்துக்கொள்ள முடியும். ஓகேவா? அதில் பகவான் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, எதனை அறிவதா, எந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுனால இந்த உலகத்தோட எல்லா வகையான துன்பம், பிரச்சனை, எல்லா வகையான எல்லாத்துக்கும் வந்து எப்போ சொல்யூஷன் வந்து உனக்கு நான் கொடுக்குறேன், அந்த நாலேஜை வந்து உனக்கு வந்து 2 வகையில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று ஞானம், ஒன்று விஞ்ஞானம். ஞானம் விஞ்ஞானம். ஞானம்னா என்னது, விஞ்ஞானம் என்னது? வாட் இஸ் டிஃப்ரெண்ட்? சொல்லுங்க குரு. ஞானம்னா வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறது, விஞ்ஞானம்னா வந்து நம்ம வந்து அது அது உணர்ந்து தெரிஞ்சுக்கிறது. ஓகே, சத்ருக்கு நான் கொஞ்சம் கைத்தட்டு கொடுங்க. வாட் ஞானம், வாட் விஞ்ஞானம்? திவ்ய மதத்தி. அது நீங்கள் சொல்லுங்க. கரெக்டாக ஒன்றும் கரெக்டாக வரணும். அல்ல கரெக்டு தான், பட் ஒன்றும் கரெக்டாக ஒன்றும் டெக்னிக்கலா இல்லை இல்லை ப்ரோ. இல்லை கேள்வி பதில் இல்லை, நீங்கள் வச்சுருங்க ப்ரோ. கடைசி கேள்வி பதில் கடைசியா. ஓகே ப்ரோ. இந்த நீங்கள் சுதந்திரமாக உட்காந்துருங்க, கிளாஸ் இல்லைங்க, உட்காருங்க. நான் எங்கேயும் அவசரமாக எழுதி போகிறேன்னு நினச்சேன். உட்காருங்க. ஞான விஞ்ஞானம் என்ன மாதிரி என்ன தெளிவாக சொல்றீங்க? ஞானம் என்றால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலேஜ். ஓகேவா? இங்கே வரைக்கும் இருக்கிற வரைக்கும் என்னது ஞானம். மூளையில் கூட இங்கே வரைக்கும் இருக்கிற வரைக்கும் ஞானம். அந்த மேலே உள்ள அந்த விஷயம் ஞானம். ஃபர்ஸ்ட் தான் ஞானம். பிஎஸ்சி மாதிரி என்ன பாருங்க. ஞானம் இங்கே இருக்கிறதுக்கு என்னது ஞானம். இந்த ஞானம் எப்போ வந்து இங்கே அப்படியே இறங்கி இங்கே போய் எப்போ இங்கே இதயத்துக்குள்ளே வருதோ அதுக்கு பேர் வந்து விஞ்ஞானம். இங்கே வந்தால் தான், மனதுக்குள்ளே வந்தால் தான், எந்த விஷயம் வந்தால் தான் செய்ய முடியும். அப்போ இதுதான் வந்து செல்ஃப் ரியலைசேஷன். புரிஞ்சுக்கணும். வெறும் வந்து பிரபு நிறைய கிளாஸ் கேட்குறேன் பிரபு, ஆனால் வந்து என்னால் செய்ய முடியலையே பிரபு. காரணம் என்ன? அது வெறும் ஞானமாக மட்டும்தான் இருக்குது, ஸ்டோரில் மட்டும்தான் இருக்குது. அந்த ஸ்டோர்லேருந்து அந்த பொருளை எடுத்து நம்ம உபயோகப்படுத்த முடியல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது விஞ்ஞானம் மாறலை. இப்போ இந்த ஞானம் எப்போ வந்து விஞ்ஞானம் மாறும்? நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் சொன்னா தான் பதில் சொன்னா தான் நம்ம நிறைய சொல்ல முடியும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. செயல்படுத்த ஆரம்பிக்கும் போதா தவறு மதது. ஞானம் எப்போ விஞ்ஞானம் வரும்? செயல்படுத்த வரும்போது. ஓகே, முக்கியமான பாயிண்ட். ஒரு நிமிஷம் மதது. கோபால் கிருஷ்ணா எல்ஐஎஸ் 201 சார். ஜி பஸ் கே பஸ். ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம் ராம். எந்த இது பாருங்க, 2 கம்மி. இது 2.5 5G கீழே கிடைக்கும். 2.5 மேலே கீழே 5G. 5G போடுங்க, டக்குன்னு போட்டு கொடுத்துருங்க. ஓகே. ஞானம் விஞ்ஞானம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து என்னதுன்னா கரெக்டான வேர்ட்ஸ் வந்து என்னன்னா மேலே இருக்கிறது ஞானம், கீழே இருக்கிறது விஞ்ஞானம். ஓகேவா? அடுத்து வந்து இந்த ஞானம் எப்போ விஞ்ஞானம் மாறும்? எப்போ? மதம் சொல்லுங்க. எப்போ இந்த நாலேஜ் எப்போ வந்து ரியலைசேஷனாக மாறும்? சரண்டர் பண்ணும்போது. ஓகே, வெரி குட். என்ன விஷயம்? வேற
ஞானம் எப்போ விஞ்ஞானமாக மாறுனா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஃபர்ஸ்ட் எப்படி வந்து ஞானம் விஞ்ஞானம் மாறுனா முதல் விஷயம் வந்து என்னதுன்னா லிசனிங் ப்ராசஸ். ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலேஜ் புக்கு படிக்கிறதுலையும் நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேவா, ஹரிக்கதை கேட்கறதுலையும் கிடைக்கும், ஓகேவா. ஆனால் அது எப்போ ரியலைசேஷன் நம்மளுக்கு மாறும்னா நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம வந்து லிசனிங் ப்ராசஸ் இருக்கணும். என்னோடசோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சரணாகதி அடையணும். மூணாவது விஷயம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து வந்து கேட்ட பிறகு சேவை செய்ய ஆரம்பிக்கணும். இந்த 3 விஷயம் புரிஞ்சுக்கணும். பிரணி பார்த்தீங்கன்னா பரிப்பிரசன சேவையா, இந்த 3 திங்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிரணி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அம்பலாக இருந்து சரணாகதி அடைஞ்சு நம்ம கேட்கணும். மூணாவது வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரணி பார்த்தீங்கன்னா பிரணி பாசைனா பரிப்பிரசனா வந்து என்னதுன்னா நம்ம வந்து சரணாகதி அடைஞ்சு கேட்கணும். அண்ட் சேவையான வந்து பார்த்தீங்கன்னா சேவை செய்யணும். இந்த 3 விஷயம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 3 விஷயம் இல்லைன்னா வெறும் வந்து நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் வந்து கிளாஸ் கேட்பாங்க, நிறைய பேர் இது பண்ணுவாங்க, வாய் வந்து ரியலைசேஷன் வராதுன்னா அந்த கேட்டுட்ட பிறகு அது வந்து எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது, எப்படி நம்ம வந்து இந்த நடைமுறை வாழ்க்கை எப்படி செய்கிறது, அது யாரும் வந்து செய்யறதில்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிளாஸ் கேட்பாங்க, வருவாங்க, போயிடுவாங்க, கிளாஸ் கேட்பாங்க, வருவாங்க, போயிடுவாங்க. நிறைய பேர் வந்து அது செயல்படணும். பகவானுக்கு சேவை செய்யும் பொழுது தான் நம்மளோட உண்மையான ரியலைசேஷன் புரியும். அப்போ தான் நான் யார், கடவுள் யார், நான் ஏன் கஷ்டப்படுறேன், எல்லா நாலேஜும் அப்போ தான் வரும், ஓகேவா. நீங்கள் வந்து புரோபாதருடைய பப்பரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூறில் அதில் செகண்ட் பேராகிராஃபில் விஜயா மாதாஜி இது இங்கிலீஷ் செகண்ட் பேராகிராஃப், ஃபர்ஸ்ட்டு பேராகிராஃப் முடிஞ்சு செகண்ட் பேராகிராஃப் படிக்கும் போது சத்துமா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அண்ட் செகண்ட் சென்டென்ஸ் வரைக்கும் படிங்க. The devotees are constantly engaged in the Supreme Lord's service. The Lord understands the mentality and sincerity of Yes. a particular living entity engaged in Krishna consciousness and gives him the intelligence to understand the signs of Krishna Yes. in the association of devotees. Yes. பக்தர்கள் எல்லாம் சொல்லுங்க. பக்தர்கள் பரமபுருஷரின் தொண்டில் இடையறாது ஈடுபட்டுள்ளனர். அவ்வாறு கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ள ஒரு குறிப்பிட்ட பக்தனின் மனநிலையையும் நேர்மையையும் நன்றாக அறிந்த பகவான் பக்தனின் சங்கத்தில் கிருஷ்ண விஞ்ஞானத்தினை புரிந்து கொள்வதற்கான அறிவை அவனுக்கு வழங்குகிறார். என்ன புரிஞ்சிச்சு சொல்லுங்க புண்ணிய மாதாஜி, வழங்குச்சா? என்ன அண்ணன் சரி பண்ணுச்சு பாலாஜி மாதாஜி? என்ன எதுக்கு கையை கொடுக்குறீங்க, பதில் சொல்லுங்க மாதாஜி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து பகவான் வந்து இந்த பொருள் என்ன சொல்றேன்னா பக்தர்கள் பரமபுருஷ பகவானின் இடையில துணி ஈடுபடணும். என்னைக்குமே வந்து நம்மளுக்கு வந்து புரியுதோ புரியலையோ நம்ம வந்து முதல் வந்து என்ன சேவைகள் செய்யணும். நான் வந்து பெரிய எந்த சேவை தான் செய்வேன், சாதாரண சேவை தான் செய்ய மாட்டேன். நான் எடுத்தோன்னு பூஜாரி சேவை தான் செய்வேன். நான் எடுத்தோன்னு வந்து எனக்கு வந்து சமையல் சேவை தான் செய்வேன். இப்போ தண்டாசி யார் கழுவுறது, மின்னுக்கு அஞ்சடி யார் கூட்டுறது? எல்லாரும் சேவையும் நம்ம செய்யணும். சேவைகள்லாம் வந்து எல்லா சேவையும் தான். பூ யார் பறிக்கிறது, எல்லா சேவையும் செய்யணும். சேவையில் வந்து அது பெரிய சேவை சின்ன சேவை என்னைக்கும் கிடையாது. சேவைனா சேவை தான், ஓகேவா. அதில் தொடர்ந்து சேவை செய்யணும். அவ்வாறு கிருஷ்ண உணவில் ஈடுபட்டுள்ள ஒரு குறிப்பிட்ட பக்தன், அந்த மாதிரி சேவை செய்யக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பக்தன் அவரோட மனநிலையையும் நேர்மையும், 2 விஷயம் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற மனசையும் நேர்மையும் நன்றாக அறிந்த பகவான். அது நன்றாக அறிகிறாரா? அவர் எப்படி வந்து உங்களோட நேர்மையும் மனசை எப்படி புரிஞ்சுக்கிறாரு? வீட்டில் சிசிடிவி போட்டு பார்க்குறாரா? எப்படி பிடிக்கிறாரு தேவன் மாதாஜி? எப்படி அவருக்கு புரிஞ்சுக்கிறாரு? பரமாத்மா
உள்ளுக்குள்ள பரமாத்மாவும் இருக்கிறாரு. அப்போ உண்மையிலே செய்கிறானா இல்லை வந்து கமலாசன் மாதிரி நிறைய வேஷம் போகிறானா அது பார்ப்பாரு. அதை பார்த்து அடுத்து என்ன பண்ணுறாரு, அடுத்து சொல்லுங்க, அதை நன்றாக அறிந்த பகவான் அதை பார்த்துட்டு பிறகு பக்தரின் சங்கத்தில் கிருஷ்ண விஞ்ஞானத்தை புரிந்து கொள்வதற்கான அறிவே அவனுக்கு வழங்குகிறார். அப்போ என்ன பண்ணுறாரு, பக்த சங்கத்துக்கு வரீங்களா, கிளாஸில் கேட்குறீங்களா, அந்த கிளாஸில் இல்லை வந்து யாரோ கொடுக்குற கிளாஸில் அதை புரிஞ்சிக்கிற மனநிலையை மனசு பக்குவத்தை அந்த ரிசீவ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த கேட்டை மனசு உள்ள கேட்டை அப்போ திறந்து விடுவார். நம்ம திறக்க முடியாது. இப்போ தெரியுதா ஏன் வந்து இவ்வளோ நாள் கிளாஸ் கேட்டு ஏன் புரியல? இதான் ஓன்லி ஒரே ஆன்சர். புரியல எடுத்து கோட் பண்ணி உங்களுக்கு. ஏன் நம்மளுக்கு புரியல? ஏன் வந்து நம்மளுக்கு வந்து அந்த சுரத்து இல்லை, ஏன் டேஸ்ட் இல்லை? பிகாஸ் காரணம் என்ன, நம்மக்கிட்ட என்ன இல்லை, நேர்மை இல்லை, சின்சியரிட்டி இல்லை. ஏன்னா முக்கியமான விஷயம் நம்ம மனசு வந்து பக்குவப்படலை. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்சியர் தான். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், நம்மளுக்கு சமஸ்கிருதம் தெரியுதோ தெரியலையோ, நம்ம பக்தனோ பக்தன் இல்லையோ, நம்மளுக்கு வந்து புரியுதோ புரியலையோ, நாளைக்கு வந்து எனக்கு நீங்கள் சொல்கிறதே புரிய மாட்டேது பிரபு. எஸ், அன்றைக்கி பாபாஸ் கூட சொன்னாங்க, ஏன் பிரஜா மதிஜி ரவி பிரபு சொன்னார், பிரபு நீங்கள் கேள்வி கேட்க சொன்னீங்க, எனக்கு என்ன கேட்குறது தெரியும், புரிஞ்சதானே கேள்வி கேட்குறதுன்னு சொல்லிட்டார் அவர். எஸ், ஓகே, அவர் நேர்மையாக சொல்கிறேன், ஓகே. பட் வந்து சின்சியராக கேட்குறாங்க. அந்த எப்போ சின்சியராக கேட்குறாங்கோ, கேட்குற பழக்கம் எப்போ வருதோ, எப்போ சின்சியரிட்டி வருதோ, எப்போ நேர்மையாக இருக்கும், வருவோம் கிளாஸ் கேட்போம், வந்துவோம், அட்டென்ட் பண்ணுவோம், இப்படி இருக்கும். தென் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பகவான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், புரிய வைப்பார். எப்படி புரிய வைக்கிறதுனா என்ன அர்த்தம், இந்த ஃபர்ஸ்ட் விஷயத்தை எதை புரிய வைப்பார் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் என்ன புரிய வைப்பார் உங்களுக்கு? ஞானம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன புரிய வைப்பாரு? காந்தி மதி கமால் மதிஜி சொல்லுங்க, நான் யார்? ஓகே பிரபு கிருஷ்ண பிரபு ஃபர்ஸ்ட் என்ன புரிய வைப்பாரு? ஃபர்ஸ்ட் பகவான் யார், நம்ம யாரெல்லாம் பிறகு இல்லை என்ன ஃபர்ஸ்ட் என்ன புரியுதுன்னா, இந்த உலகம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த உலகம் வந்து தற்காலிகமானது, இது ஆல் டெம்பரவரி. எல்லாமே வந்து இது எல்லாமே வந்து ஒரு பெரிய நாடகம். இது வந்து மாயையில் மாட்டி இருக்கிறோம். தென் செகண்ட் வந்து அதுக்கப்புறம் இதில் மாட்டி இருக்கிற நான் யாரு? நான் வந்து ஆத்மா. நான் போன பிரிவில் ஒரு குடும்பம் இருந்துச்சு, எனக்கு அதில் அப்பா அம்மா இருந்தாங்க, எனக்கு ஒரு ஃபேமிலி இருந்துச்சு, அதுக்கு போன பிள்ளை ஒரு ஃபேமிலி இருந்துச்சு, அதுக்கு 100 பேருக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி இருந்துச்சு. இது எல்லாமே எனக்கு தெரியல, எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை. நாளைக்கு இதுவும் நான் செத்து போன பிறகு, அடுத்த உடம்பு போன பிறகு இதுவும் ஒன்று ஞாபகம் இருக்காரு, அடுத்த செட்டு புது செட்டு, அது முடிஞ்சோன்னா அடுத்த செட்டு புது செட்டு, இப்படி போய்கிட்டே இருக்குது. அப்போ இந்த ஒரு ரியலைசேஷனை உள்ளுக்குள்ள ஆழமாக நம்மளுக்கு புரிய வரும். அப்போதான் ஆனால் இதே கருத்தை வந்து புரோபாதம் காட்டு கத்தி சொன்னாலும் மனசுல கேட் ஓப்பன் பண்ணாத வரைக்கும் அது உள்ளுக்குள்ள இறங்காது. அதுக்கு அந்த கேட் ஓப்பன் பண்ணதுக்கு நம்ம என்ன வேணும்? சின்சியரிட்டி வேணும். இந்த சின்சியர் வந்து யார் கொடுப்பா? சின்சியர் எப்படி வரும்? கட்டளை விஜயமத்திய சின்சியர் எப்படி வரும்? சின்சியர் வந்து எப்போ வரும்னா, அது பை நேச்சர். ஓகேவா? பை நேச்சர். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல பிறவிகள் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து தடுமாறி கிருஷ்ண பக்தி வந்து விட்டுட்டு போய் திருப்பி வந்து கோளாறு பண்ணி விட்டுட்டு போய் இந்த மாதிரி பல அந்த காலங்கள்லாம் முடிஞ்சு சொல்லி உங்களுக்கு பக்குவம் ஏற்படும். என்னோட முக்கியமான விஷயம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, வைஷ்ணவர்களுடைய கருணை, வைஷ்ணவர்களுடைய பக்தர்களுடைய கருணை எத்தனை வகை இருக்கு? வைஷ்ணவ கருணை எத்தனை வகை இருக்கு? பிரபு அமான் பிரபு, கருணை எத்தனை வகை இருக்கு? என்ன அது? நான் ஒன்று இங்கே பாரு, நான் ஒன்றும் இதுக்குள்ள புக்குக்குள்ளே ஒன்றும் போகல, சும்மா இப்போ தான் அறிமுகம் கொடுத்துட்டு இருக்கேன். கருணை எத்தனை வகை இருக்கு? கருணை எத்தனை டைப் இருக்கு? எத்தனை விதத்தில் இருக்கு? வைஷ்ணவ கருணை பாததுளி, சரணாமிருதா, பாததுளி, சரணாமிருதா, மகாபிரசாத. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன கௌரங்க பிரியமதிஜி எல்லாம் உறைஞ்சி போயிக்கிறாங்க. நீங்களும் நான் நீங்களே சொல்லுவீங்க. பாதத்துளி, ஒரு வைஷ்ணவ வந்த உடனே அவர் காலை தொட்டு கும்பிடணும். ஓகேவா? காலை தொட்டு கும்பிடணும். ஆனால் சில பேர் காலை தொட்டு பிடிக்காது. அப்போ எப்படி பொறுப்பு எடுக்கிறது? விஜயமதிஜி எப்படி எடுக்கிறது? நடந்து போனோடனே மோப் போடாதீங்க, என் தலை வச்சு தேய்ச்சிக்கிறேன். நம்ம நமஸ்காரம் பண்றோம்ல,
அவங்க வராங்க, நம்ம நமஸ்காரம் பண்ணல, அதுதான் பாத துளி எடுக்கிறது நம்ம. ஓகேவா? சில பேர் வந்து காலை தொட்டு முடிஞ்சா தட்டு தொட்டு கும்பிட்டுக்கலாம், அதுக்காக பாத துளி எடுக்கிறது. அதுக்குன்னு போய் அவர் காலை பிடிச்சி இழுத்து கல்லுக்கு தள்ளி விட்டு விஜயமதி விஜயமதி நான் என்ன சொன்ன சொல்லுங்க. இப்போ பேன் கண்ணுமா அம்மா கிளாஸுக்கு எழுந்து அப்புறம் பேன் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் பேன் இந்தாங்க கொஞ்சம் அமைதியா. பாத துளி. என் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சரணாமதம். சரணாமதம் என்னது? சரணாமதம் என்னது? யார் அபிஷேகம் பண்ணுது? பகவான் அபிஷேகம் பண்ணுதா? குருவோட திருவடி பார்த்து அபிஷேகம் பண்றது. குரு பார்த்து அபிஷேகம் பண்றாங்களே, சிலதம் பண்ணுவாங்க. அந்த தண்ணி தலையில் தெளிச்சுக்கணும், வாயில கொஞ்சம் போட்டுக்கணும். அது மிகப்பெரிய கருணை. மூணாவது மகா பிரசாதம். அவங்க சாப்பிடுறத கொஞ்சம் மிச்சம் வச்சிருப்பாங்க, அது கொஞ்சமாச்சும் எடுத்துக்கணும். இதுதான் இந்த கருணை. இது உள்ள போனுச்சுன்னா என்ன பண்ணணும்? ஃபோர்ஸ் என்ன பண்ணணும்? நம்மளுக்கு என்ன பண்ணும்? சின்சியரிட்டி கொடுக்கும். எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கு பக்தியில. இப்போ சின்சியர் எப்போ வரும்? எப்படி வரும் தெரிஞ்சிச்சா? சின்சியர் எப்போ வரும்? எப்படி வரும்? எப்படி வந்து நேர்மை வரும்? நேர்மை எப்படி வரும்னா, உடனே வந்து நேற்று பெஞ்ச மழையில காலாவன பூக்கலாம். நேர்மை உடனே வராது. நம்ம பண்ணது ஃபுல்லா அட்டுழியம். இந்த அட்டுழியத்தில் எப்படி வந்து நேர்மை வரும்? நம்மளுக்கு நேர்மை வரவே வராது. வைஷ்ணவ கருணை வந்தோடனே காலை வந்து கும்பிடணும். மகாபிரசாதம் வந்து என்னதுன்னா, அவங்க சாப்பிட்டது கிடைக்கும் கொஞ்சம். சரி, இப்போ கொஞ்சம் ஒன்று தான் இருக்கு, ஒரு 4-5 பருக்கு தான் இருக்கு. அவங்க கூட இருக்கிற சுற்றி இருக்கிற அந்த காடி ஓட்டிட்டு வந்தவங்க, அவங்க கூட இருக்கிறவங்க, இவங்களே சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க. இவங்களே திருத்துறானுங்க, நம்மளுக்காக கொடுக்க மாட்டாங்க. ஏஸ் மாதாஜிகள் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு கொடுத்துருங்க. இன்னும் நீங்களே கூட்டு வரீங்க, நீங்களே கொடுக்குறீங்க, நீங்களே சாப்பிடுறீங்க, எங்களால் கிடைக்காத பிரபுன்னு. நாங்கள் சாதாரண பின்னால் நிற்கிற மாதாஜிங்க, எங்களுக்கு முட்டி வலி இருக்குது, எங்களுக்கு வந்து இது இருக்குது, நீங்களே முன்னுக்கிட்டு அப்புறம் ஈமிக்கமே நின்றுக்கிட்டு நீங்களே இது பண்ணிக்கிறீங்க, நீங்களே சாப்பிட்டு போயிருங்க, எங்களுக்கு எப்படி கிடைக்கும் கேட்குறாங்க. எப்படி கிடைக்கும்? எல்லாருக்கும் நியாயமான கேள்வி இல்லையா? அது உங்களுக்காக தான் பேசுகிறேன், நான் எல்லாருக்காக தான் பேசுகிறேன். இல்லை அவங்கன்னு சொல்லல, பொதுவாக இது வேலை இடத்துல கேட்டாங்க, வசன கேட்டாங்க. எப்படி கிடைக்கும் எல்லாருக்கும்? ஒரு சாதாரண வயசான பின்னால் நிற்கிறாங்க, பார்த்தா மகாபிரசாதம் அவங்க போய் சேராது. இவங்களெல்லாம் அவங்க எப்படி கிடைக்கும்? அங்கே இங்கே முடிச்சிடறாங்களா முதலே? நோ, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? தரிசன ஸ்வீட்டு. ஓகே, அதுக்கு தான் தரிசன ஸ்வீட். தரிசன ஸ்வீட்டா? இவ்வளோ நாள் சும்மா தான் கொடுத்தீங்கன்னு நினச்சிருந்தேன். இப்போ வசூல் பண்ணுறதுக்குன்னு எப்படின்னு தெரியாமல் ஸ்வீட்டு கொடுத்தா காசு கொடுப்பீங்க போல. இது உண்மையிலே நிறைய பேர் பிரபு, நீங்கள் வந்து அந்த காசு எப்படி வாங்குறது என்கிட்ட தெரியாமல் இங்கே ஸ்வீட் வச்சிருது. மகாராஜோ யாரோ சன்னியாசி யாரோ ஸ்வீட் கொடுக்கும்போது அப்போ காசு போடுவாங்க, அதுக்கு தானே வைக்கிறீங்க பிரபு. நோ, காசு கொடுக்காத யாரும் அடிச்சு கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் கொடுக்கலாம் கூட போகலாம். ஆனால் இந்த வைஷ்ணவ கருணை, பகவானுக்கு பக்தரோட கருணை எப்படி எடுக்கிறது? அது எப்படி வரைக்கும்? மகாபிரசாதா, அவங்க பாத துளி, பிறகு வந்து அவங்களுடைய திருவடி பாதத்தை அந்த காலை வந்து சில கழுவாங்க, தண்ணி தெளிச்சிக்கலாம். இதுதானே வைஷ்ணவ கருணை. இந்த கருணை நம்ம கிடைக்கும் போது அப்புறம் நம்மளுக்கு சின்சியர் கிடைக்கும். சின்சியர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அடுத்து என்ன நடக்கும்? சின்சியர் என்ன நடக்கும்? அடுத்து சின்சியர் நேர்மை. ஓகே, இப்போ அது இருந்துச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும்? படிச்சுமா என்னது? ஞானம் அண்ட் விஞ்ஞானம். அது வந்து அப்போதான் உங்களுக்கு புரிய வரும். பகவான் அப்போதான் அது உங்கள் மனசுக்கு நம்மளுக்கு புரியுது ஏற்ப பண்ணுவார். இது எப்போ ஒருத்தனுக்கு புரியும்? யாருக்கு? இவனுக்கு இது புரிஞ்சவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. என்னது? இது பாக்கியவான் ஜீவாத்மா. பிரம்மாண்டே பிரமித்தே கோனோ பாக்கியவானோ ஜீவா குரு கிருஷ்ணா பிரசாதேவாய் பக்திலாத பீஜா. குரு கிருஷ்ண பிரசாத பக்தி பீஜா. அப்போதான் பக்தி என்ற பாதைக்குள்ள நம்ம வர முடியும். இந்த உலகம் பொய்யும் விடுவார். இதெல்லாம் எப்போ ஒருத்தருக்கு நடக்குதோ அந்த நபருக்கு, அந்த பக்தருக்கு இந்த பிறவி வந்து கடைசி பிறவி. இதோடு அவங்க முடிச்சுட்டு அவங்க வந்து நல்லா முயற்சி பண்ணாங்கன்னா இதோட பகவானுக்கு போயிடலாம். இந்த லோகத்தை நம்ம பல கோடி வருஷங்களாக நம்ம வந்து கஷ்டப்பட்டு திருப்பி பிறந்துட்டு இருக்கிறோம். புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், புனரப்பி ஜனனி, ஜட்டரே சயனம். இங்கே மீண்டும் போக மீண்டும் செத்துட்டு இருக்கிறோம். நிறைய பிரிவு பிறந்துட்டோம். அப்போ எப்போ வந்து இந்த ஆட்டம் எப்போ வந்து கடைச்சா க்ளோஸ் பண்ணுறதுன்னா,
எப்போ நம்ம வந்து பகவானுடைய பக்தர்கள் பகவானுடைய திருவடி பாதத்தில் இந்த பாகவதம் சொல்றது பகவத்கீதை சொல்றது எப்போ கேட்டு வாழ்க்கையில் செயல்படுத்துறோமோ தென் அப்போ வந்து நமக்கு இந்த உலகம் வந்து பொய், இதோட ட்ராமா. அப்போ நம்ம வந்து இந்த உலகத்திலேருந்து இந்த மாயையிலேருந்து நம்ம விடுபட்டு பகவானோட சேவை ஈடுபட்டு இந்த பிறவி இதோடு முடிச்சிடணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து வைகுண்டத்தை போய் சேர்ந்துடணும்னு இந்த பஜகோவிந்த யார் சொல்றா? சாக்ஷாத் சிவபெருமான் சொல்றாரு. புரியுதா விஜய் ஸ்ரீமதிஜி? புரியுதா? அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த முக்கியமான விஷயம் வந்து இப்போ எப்போ புரியுதோ அதுதான் உங்களுடைய இந்த லைஃபோட கடைசி ஓட்டம். இதோட முடிச்சு உங்களுக்கு அதோட வந்து நம்ம கேட்ட தாண்டி பகவானை பற்றி பயிர் பண்ணி தான். இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான பாதை இருக்குது நம்மளுக்கு வாழ்க்கையில். ஒன்று ஸ்ரேயா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரேயா. வாட் இஸ் த ஸ்ரேயா, வாட் இஸ் த பிரேயா? சத்ருகு ஸ்ரேயனா யார் ப்ரோ? படம் நடிச்சிருக்காங்க, நான் படம் நடிச்சிருக்காங்க பார்த்துருக்கேன். வாட் இஸ் ஸ்ரேயா ப்ரோ? ஸ்ரேயானா என்னது, பிரேயனா இருந்தது? பிரேயனா வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தோட இன்பத்தில் நம்ம வாழ்க்கையை ஈடுபடுத்துது, இதுதான் பிரேயா. ஸ்ரேயனா வந்து என்னதுன்னா இதெல்லாம் வேணாம், நான் பகவான் கிட்ட போகிறது, நான் பகவானுடைய சேவையில் வரணும், இதுக்கு பேர் தான் ஸ்ரேயா. இதுதான் இந்த பாதைக்குள்ள நம்ம கொண்டு வரோம். இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து பண்ணாத அட்டுலிங்கள் இல்லை இல்லையா, நம்ம பிரேயாவை பண்ணிட்டோம். பிரேயனா வந்து என்னது நிறைய என்ஜாய் பண்ணிட்டோம். நம்ம பூனையாக இருக்கும்போது பூனை அப்பா அம்மா பூனை பிள்ளைங்க, நாயாக இருக்கும்போது நாய் அப்பா அம்மா நாய் பிள்ளைங்க, நம்ம பண்டிகை இருக்கும்போது பண்டி அப்பா அம்மா, நம்ம ஏற்கனவே மனசு இருக்கும் மனசு அப்பா அம்மா பல. இது எதுவும் புதுசு இல்லை. அதுவும் நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க இறந்து போயிருப்பாங்க, செத்து போயிருப்பாங்க, காட்டு கத்தி அழுந்துருப்போம். இந்த ட்ராமா ஒன்று பகவானுக்கு நீ ஏன் என்கிட்ட இதில் கொண்டு போனேன், நீ ஏன் அவன் கண்ணு இல்லையா? உன் ட்ராமா நான் பல கோடி வருஷம் பார்த்துருக்கேன், நீ தான் புதுசாக அழுவுற, நீ அழுவு. எவ்வளோ அழுந்தாலும் இந்த உலகத்தோடைய அந்த நேச்சரை வந்து மாற்ற முடியாது. இன்னும் நம்ம வேணால் பகவானுக்கு கடவுள்கிட்ட நம்ம கோபம் மட்டும் தான் பட முடியும், ஏதாச்சும் மாற்ற முடியுமா? வீட்டில் ஃபோட்டோ வேணும் தூக்கி மட்டும் தான் போட முடியும். நீ சாமி கூண மட்டும் அது மட்டும் பண்ண முடியும், வேறு எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. அது மறுநாள் திருப்பி மழை பெய்யும், மறுநாள் காலையில் நம்மளை பசிக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் திருப்பி மத்தியானம் பசிக்கும், அப்புறம் நைட்டு பசிக்கும், அப்புறம் காலங்கள் ரன் இப்போ ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீ எவ்வளோ வேணால் அழுவு, இந்த டைமும் இந்த காலமும் இந்த எதுவுமே நிற்காது. இஸ் அ நேச்சர். நீ ஏன் அழுந்து முடிச்சு நீ நிதாந்து வருவ பார்த்தியா? அப்போ அடி உதவு வாங்கி மாயாக்கிட்ட திருப்பி 2 அடி வாங்கினா திருப்பி என்கிட்ட வருவேன். அப்போவா அப்போ பிடிப்பார் ஒரு பிடி. அந்த ரியாலிட்டி எப்போ புரியும்? ரியாலிட்டி எப்போ புரியும்? அந்த ஞானம் விஞ்ஞானம் வரும்போது. அப்போ தான் இந்த பிரேயா என்ற பாதையிலேருந்து ஸ்ரேயா என்ற பாதைக்கு வரும்போது தான் அது புரியும் நம்மளுக்கு. அது வரைக்கும் நமக்கு புரியாது, அது வரைக்கும் என்ஜாய்மெண்ட் தான். ஏன்னா உடம்பு எல்லாம் நல்லா இருக்க, இந்த உலகத்தில் நிறைய ஆட்டம் பொறுமை நல்லா என்ஜாய் பண்ணுறோமே, இதெல்லாம் எப்போ வரைக்கும் நடக்கும்? உடம்பு நல்லா இருக்க வரைக்கும். நான் இப்போ சொல்ல பார்த்தீங்களா, கிட்னி சட்னி ஆகிற வரைக்கும், கல்லீரல் ஆகிற வரைக்கும், ஹார்ட்டில் பிளாக் வர வரைக்கும், 2 கிட்னி வந்து கண்டி போகிற வரைக்கும், அதெல்லாம் வராத வரைக்கும் நம்ம நல்லா மாட்டப்படுவோம். அதெல்லாம் வந்துருச்சு, எங்கப்பா அந்த கடவுளோட பகவான் ஃபோட்டோ எங்கே தூசி தட்டி எடுத்து வை, ஒரு ஆர்த்தி போடுவோம் நம்ம, ஐயோ காப்பாத்தப்பா, சரி அன்னைக்கு ஏதாச்சும் பண்ணுவோம், நம்ம ஒரு நெய் விளக்கு போடுவோம், வேறு ஏதாச்சும் பண்ணுவோம், ஒரு ஏசிக்கு ஒரு டிக்கெட் போட்டு இந்தியாவுக்கு போயிட்டு வருவோம்ப்பா, இப்போ தீசெல்லாம் போய் ஒரு முங்கிட்டு வருவோம், காவேரி கோதாவரி அப்புறம் வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு வருவோம். புனித ஸ்தலங்களுக்கு போகிறது வந்து அதுக்கு இல்லை, பாவத்தை கழிக்கிறதுக்கு இல்லை. நிறைய பாவத்தை கழிக்கிறது மிகப்பெரிய விஷயம். இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் ஏசிய டிக்கெட்லாம் போட்டு இந்தியாவுக்குலாம் போக தேவையில்லை, அதை விட மிகப்பெரிய பாவத்தை கழிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. சிவபெருமான் சொல்லியிருக்காரு. என்ன அது? சத்ருக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன். என்ன இது எல்லாரும் சாத்விக்கு ஓகே பிரபா பதில் நல்லா சொல்றீங்க, ஜெபம் பண்ணுறீங்களா? இதான் ஞானம் விஞ்ஞானத்து ஒன்றும் இறங்கலை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதை படிக்கிறதுனால 1000 தீர்த்தலங்களில் போய் குளிச்சதுக்கு சமம். எல்லா பாவமும் போயிடும். அதுவே இங்கே பண்ணிடலாம், பகவத்கீதையிலே சொல்லிட்டு இருக்கு. ஆனால் சீர்தலங்களுக்கு போகிறது என்ன காரணம்? முக்கியமான காரணம் வந்து என்னது? அங்கே போனோன்னே பக்தியை வளர்த்துக்கணும், அதுக்காக போகிறோம். அங்கே போகணுன்னா அந்த இடத்தோட கதைகள் கேட்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், போயிட்டு வருவோம். மற்றச்சு போனீங்களே ஸ்ரீரங்கத்துக்கு என்னாச்சு? ஐயோ போனோம், நல்லா கோவில் நல்லா இருந்துச்சு, எல்லாம் ஓகேவா இருந்துச்சு. சரி அங்கே என்ன தெரில, இதுவும் தெரில, அது தெரில. திருப்பதி போய் பாலாஜி பார்த்து என்ன இருந்துச்சு, அங்கே இதெல்லாம் இருக்குதான் பார்த்தீங்களா? பார்த்தேன், என்ன கதை தெரில, எல்லாம் சொல்ல கூப்பிட்டு போனாங்க, வந்துட்டோம், நாங்கள் நல்லா ஷாப்பிங் பண்ணோம்.
அதாவது இப்போ உதாரணம் வச்சுங்களேன், இப்போ உதாரணத்துக்கு திடீர்னு இப்போ வந்து பக்கத்தில் ஒரு வீடு கட்டுறாங்க, ஷோ ஹவுஸ் வச்சுருப்பாங்க தெரியுமா, சிம்பிள் வீடு வச்சுருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு, ரூம் நல்லா இருக்கு பார்த்துட்டு வருமா. அதே மாதிரி தான் நம்ம தீர்த்தம் போயிட்டு வரோம். நம்ம கோபம்லாம் பொருசாக இருக்குது, செல்ஃபி எல்லாம் பிடிச்சிட்டு அங்கே என்ன வந்துச்சு, எந்த ஆட்சியர் வந்தார், என்ன நடந்துச்சு, என்ன கதைகள் கேட்கறது இல்லை. அதனால தான் பாத யாத்திரா போகணும். என்றைக்குமே பாத யாத்திரா என்றைக்குமே பக்தர்களோடு போகணும். போயிட்டு அந்த விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். எட்லீஸ்ட் ரொம்ப இல்லைனாலும் எட்லீஸ்ட் இந்த இடம் என்னது, இங்கே யார் பண்ணா, சில கல்வெட்டுலாம் வச்சுருப்பாங்க, இதெல்லாம் என்னது, என்ன பண்ணாங்க, அங்கே அத்தனை ஆத்மாக்கள், நல்ல ஆத்மாக்கள், பகவானோட பக்தர்கள் எல்லாமே நிறைய பேர் இருக்கு. அது எந்த இடமா இருக்கட்டும், சிவபெருமான் இடமா இருக்கட்டும், முருகர் இடமா இருக்கட்டும், இல்லை பகவான் விஷ்ணு இடமா இருக்கட்டும், நரசிங்க சேத்திரமா இருக்கட்டும், எங்கே வேணா இருக்கட்டும், அந்த உள்ள இடத்தோட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். போயிட்டு சும்மா வந்து வீடு ஷோ ஹவுஸ் போட்டுவோம், அந்த மாதிரி போய் வரக்கூடாது. நம்ம அப்போதான் அந்த பக்தி வந்து பெருகும். அப்போதான் நம்ம வந்து பிரேயாலேருந்து ஸ்ரேயா என்ற பாதைக்கு போக முடியும். இது உடனே நடக்காது. இந்த ஸ்ரேயா என்ற பாதைக்கு நம்ம வந்திருக்கோமே பல கோடி வருஷங்களா, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா பகவான் நம்மளை திருப்பி 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 இப்போதான் நம்ம உள்ளுக்குள்ள வந்திருக்கிறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இந்த ஸ்ரேயா என்ற பாதையில் முக்கியமான விஷயம் வந்து என்னது, லிசனிங் ப்ராசஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ரவணம் ரொம்ப முக்கியமானது. ஸ்ரவணம் கண்டினியூஸாக இல்லைன்னா, கேட்குற பழக்கம் இல்லைன்னா பக்தி பாதை வந்து செடி வந்து செத்து போய் சமாதி ஆயிடும், ஒன்றுமே வராது. கேட்குற விஷயம் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டாதான் அது வந்து உங்களுக்கு வந்து மனசில் நிற்கும். உண்மையிலே விஜய் மாதஜி, திடீர்னு வந்து வேலை செஞ்சுருப்பீங்க, இல்லை ஸ்கூலில் இருப்பீங்க, மனசுக்குள்ள ஒரு பாட்டு வருமா, யார் ரேடியோ போடாமல் ஒரு பாட்டு உள்ளுக்குள்ள கேட்குமா? கேட்க உண்மையை சொல்கிறேன் விஜய் ஸ்ரீகாந்த்ஜி, அந்த பாட்டு யார் போட்டா அவங்க மனசில் திடீர்னு கேட்காதா வாலிசி மாதிரி? திடீர்னு மோட்டரில் போயிருப்போம், திடீர்னு ஒரு பாட்டு உள்ள ஆன் பண்ணி விட்ருவாங்க. யார் ஆன் பண்ணி விட்றா? மைண்டா யார் ஆன் பண்ணி விட்றா? என்ன போது உங்களுக்குள்ள நடக்குதோ அக்கறை சொல்லுவீங்களா? மனசுக்குள்ள யார் ஆன் பண்ணி விட்றா? காலில் கேட்டேன் தெரியுமா, அதை கேட்டதே இல்லை, எங்கேயோ கேட்டதே இல்லை, ஃபோனில் கேட்டதே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மனசுக்குள்ள கேட்குது. உண்மையே இல்லையா? அது யார் என்னன்னு சொல்ல முடியும். உண்மையிலே வள்ளி மலையிலே உள்ளுக்குள்ள அதை கேட்கும். ஏன் கேட்குது? அது எப்படி கேட்குது? இப்போ அங்கே என்ன கேட்கணும், அங்கே உண்மையில என்ன கேட்கணும்? இப்போ அங்கே வந்து மகாமந்திரம் ஓடணும். ஓகேவா? பகவான் என்ன சொல்றாரு பௌதிகத்தில், எம்எம் வாபி ஸ்மரணம் பாவம் தெக்தி அந்த கலைவரம். இந்த உடம்பை விடும்போது சாகும் போது நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நீ வருவனே. உள்ளுக்குள்ள வந்து பார்த்த வீடியோ பார்த்தேன், அது எனக்கு டேக் பண்ணி விட்டுருக்கீங்க. முதல் எடுத்து வருது என்ன பாட்டு, என்ன நெஞ்சுக்கு பெய்ந்து மாமலையா பெய்யும், பெரிய மழையை பெய்யும். பரவாயில்ல, இளம் வயசு என்ன பண்ணுறது, சோசியல் மீடியா, ஃபோன் இல்லாமலும் வாழ்க்கை இல்லை, ஃபோனை வச்சுக்கிட்டும் வாழ்க்கை இல்லாமல் இருக்க முடியல, வச்சுக்கிட்டு இருக்க முடியல. உண்மையிலே பாவப்பட்ட வாழ்க்கை வந்து இந்த ஜெனரேஷனோட வாழ்க்கை தான். நான் உண்மையாக சொல்லுவேன். நம்ம பெரியவங்க யாருமே வந்து இந்த ஜெனரேஷனுக்கு வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணவே முடியாது. நாளைக்கு உங்களை அப்படி பிளேட் திருப்பி நீங்கள் சின்ன பிள்ளை அவங்க அப்பா அம்மா எல்லா அப்பா அம்மா உதவுவீங்க. உண்மையிலே கரெக்டா இல்லையா? சின்ன பிள்ளைங்க வாழ்க்கை கொடூரமானதா இல்லை பெரியவங்க அந்த காலத்தில் அது கொடூரமானதா? இப்போ தான் கொடூரமானது. ஃபோனை கையில் என்ஜாய்மெண்ட் கையில் கொடுத்துட்டு பண்ண எப்படி பண்ணாமல் இருப்பான் அவன்? ஓகேவா? அந்த காலத்தில் நம்மளுக்கு வேறு வழி இல்லை, இன்டர்நெட் இல்லை, டாட்டா இல்லை, ஃபோன் இல்லை. அதனால தப்பிச்சுக்கிட்டே ஒரு நாடகம் போகிறோம். நம்ம அப்படியே பிளேட்டை திருப்பி பாருங்க. என்ன கௌரி மாதாஜி, நீங்கள் விரஜா மாதாஜி கௌரி மாதாஜி இந்த என்ன நடக்கும்? அது 90s வந்து ஓகே. இப்போ பிறந்த இப்போ பாருங்க, சேங் மாரி, சத்விக் மாரி, சத்ருகுணா மாரி, அரவிந்த் மாரி வாழ்க்கை வந்து என்ன ஆகுது, பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? என்ன சொல்லியிருந்தேன் இங்கே போய் என்ன சொல்லியிருந்தேன்? மகாமந்திரா. இப்போ பாருங்க, மனசுக்குள்ள என்னென்னமோ விஷயங்கள் ஓடுது. ஓகேவா? மனம் சஞ்சலா, மனசு வந்து வெரி டேஞ்சரஸ். மனசு வந்து வெரி டேஞ்சரஸ். பக்தி பாதையில் நான் சொன்னல, ஒன்று என்ன பாதை, மனிதர்கள் வந்து ரெண்டு பாதை இருக்கு. ஒன்று என்னது, ஒன்று ஸ்ரேயா, ஒன்றுது பிரேயா. பிரேயானா வந்து என்னது, என்ஜாய்மெண்ட், பௌதிக வாழ்க்கை. ஸ்ரேயானா
ஆன்மீக வாழ்க்கை. ஸ்ரேயனா ஆன்மீக வாழ்க்கை. ஓகேவா? இப்போ மனசு தான் வந்து உங்களை வந்து எந்த பாதைக்குள்ள போக போது ரெடி பண்ணும். இந்த மனசு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நடுவில் இருக்குது. இப்போ டேர்ன் லெஃப்டா டேர்ன் ரைட்டா அதுதான் முடிவு பண்ணும். இப்போ மனசுக்குள்ள வந்து என்ன பண்ணுறது, நெஞ்சுக்குள் பெய்யுது மாமலை. அப்போ வந்து மனசுக்குள்ள வந்து ஓகே, அது வந்து எல்லாரும் உடனே யாருமே வந்து திருத்திட முடியாது, உடனே எல்லாரும் கல்வி சுத்தமாக குரோஸ் போட முடியாது. ஓகேவா? நம்ம பேச்சை வந்து நம்ம மனசு கேட்காது, அது வேற. அப்போ மனசை வந்து எப்படி வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும், இது வெரி பெரிய டீச்சர். இதுதான் லிசனிங் ப்ரோசஸ். சிரவணம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேட்கணும். இந்த கேட்குற பழக்கம் என்ன ஆகும்னா நம்மளோட மைண்டை வந்து மனசையும் புத்தியும் என்ன பண்ணும், அடிச்சுட்டே இருக்கும். நீங்கள் 10 வாட்டி 100 வாட்டி 1000 வாட்டி கேட்கலாம், நான் இந்த உடம்பு இல்லைன்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே இறங்காது. அது மூளையில் மட்டும்தான் ஸ்டோராக நிற்கிறோம். அது உள்ளே இறங்கவே இறங்காது. காரணம் என்ன? நான் இந்த உடம்புன்னு நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து என்ன நடக்கும்? நான் இந்த உடம்புன்னு சரி, நான் இந்த ஆத்மான்னு நான் முடிவு பண்ணுறேன்னா அடுத்த செகண்ட் என்னது இருக்கும்? செகண்ட் என்னது? அடுத்த விஷயம் என்னது? எல்லா பக்கத்தும் எதுவும் சொல்லுது, நீ ஆத்மா, நீ இந்த உடம்பு இல்லை, உலகம் உடல் தற்காலிகமாக இருந்தது. வாசாம்ச ஜீர்ணானி எதா விஹாய நகானி ககனி நரு அப்பராணி எண்ணியானி சம்யானி நவானி தெய் அப்படின்னு சொல்லி பகவத்கீதை என்ன சொல்றது? இந்த உடம்பு தற்காலிகமான, இந்த உடம்பு அழியக்கூடியது, இந்த ஆத்மா நித்தியமான, நம்ம எல்லாமே ஆத்மாக்கள். அப்போ இதை ரியலைஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த வேலை என்னது நம்மளுக்கு? அடுத்த செகண்ட் விஷயம், அடுத்த விஷயம் என்னது? அஜிமதி ஆத்மானு உணர்ந்துட்டா அடுத்த விஷயம் என்னது? ஆத்மா உணர்ந்துட்டுனா அடுத்த விஷயம் என்னது? முழுசா பகவான் சேவை தான். ஆத்மா பரமாத்மா சேவை, பகவான் சேவை தான். நோ என்ஜாய்மெண்ட். ஓகேவா? ஃபுல் சரணாகதி. வாழ்க்கை வந்து எப்போ முடியும்னு நமக்கு தெரியாது. ஃபுல் சரணாகதி. இனி வந்து என்னுடைய மனம், வாக்கு, காயம், என் மனசு, என்னோட பேச்சு, என்னோட உடம்பு முழுசு பகவான் சேவைக்கு தான். ஓகேவா? வேலைக்கெல்லாம் போகணும்னு சொல்லி வேலைக்கெல்லாம் போய்க்கலாம், நீங்கள் சம்பாதிக்கலாம், குடும்பத்தை பார்த்துக்கலாம். ஆனால் நோ என்ஜாய்மெண்ட். நோ, எனக்கு இந்த உலகத்தில் ஃபுல் பக்தி தான். எவ்வளோக்கு எவ்வளோ வெளியில் வந்து பார்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு வெளியே பார்த்துட்டு எவ்வளோக்கு வேணும் வச்சுக்கிட்டு முழுசாக வந்து பகவான சேவை. நம்ம அப்படி பண்ணுறோமா? அப்படி பண்ணுறோமா மதஜி? விஜய் சேமதி, இனி உன்னை அட்டாக் பண்ணுவேன், உன்னை பிளாக் பண்ணுறேன். நீ போன முதல்ல போய் பிளாக் பண்ணுறேன். அப்போ என்ன நடக்கும்? நம்மளுக்கு வந்து அந்த என்ஜாய்மெண்ட் வந்து போகாது. என்ஜாய்மெண்ட் வெரி வெரி டேஞ்சரஸ். இந்த என்ஜாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த என்ஜாய்மெண்ட் இந்த உலகத்தில் என்ஜாய்மெண்ட் பண்ணுறது வரைக்கும் நம்மளை வந்து ஸ்ரேயா பாதைக்கு போகக்கூடாது, நம்மளை பிரேயா பாதைக்கே கொண்டு இருக்கும். பிரேயனா வந்து என்னது? பௌதிக வாழ்க்கை. ஓகேவா? அப்போ இதுலேருந்து நம்ம இந்த போகிறோம்ல, கோடான கோடி பிறவிகளில் நம்ம வந்து செய்த ஒரு நாள் என்ஜாய்மெண்ட் இல்லை. நம்மளுக்கு ஏன் வந்து அந்த என்ஜாய்மெண்ட் பழக்க போக மாட்டேது? ஏன் வந்து அந்த புலன் இன்பம், ஸோ மச் புலன் இன்பம், ஸோ மச் சென்ஸ் என்ஜாய்மெண்ட் ஏன் அதை விட்டு போக மாட்டேது? இந்த பிரிவில் இல்லை, பல பிரிவுகள் நம்ம செய்தது உள்ளுக்குள்ள சொல்லுவேன். சட்டியில் நம்ம சமைச்சு எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டோம். ஆனால் சட்டியில் ஒன்றும் இருக்குமா இருக்காது, ஒட்டி இருக்குமா இருக்காதா? சேங் அந்த மாதிரி உள்ளுக்குள்ள என்ஜாய்மெண்ட் ஒட்டிக்கிட்டு இருக்கு, இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கு, அங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கு. இது எப்படி எடுக்கிறது? கல்வி எடுக்கணுமா? ஃபர்ஸ்ட் ஸ்ரவணம். ஸ்ரவணம் கேட்க 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 தென் நம்மளுக்கு என்ன ஆகும்? தென் வைஷ்ணவ கருணை கிடைக்கும் போது என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வைஷ்ணவ கருணை கிடைச்சா என்ன கிடைக்கும்? நான் சொன்னேன், வைஷ்ணவ கருணை கிடைச்சுன்னா என்ன கிடைக்கும்? அடுத்து சின்சியர். இந்த ஃபார்முலா தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வள்ளி மாதாஜி, எல்லா மாதாஜியும், எல்லா பொறுப்புகளும் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து கேட்குறோம், நம்ம எல்லாம் பண்ணுறோம். அப்போ இந்த டெம்பிளில் கேட்கும் போது ஒரு வைஷ்ணவ் வராரு, சாது வராங்க, அவங்க கிடைக்குதுல, இதெல்லாம் கிடைக்கும் போது நம்மளுக்கு சின்சியர் அப்போ தான் வரும். சின்சியர் நம்ம கொடுக்கும் போது எஸ் இது நல்லா கேட்கணும், இந்த பாயிண்ட் நல்லா கேட்டுக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு வந்து இங்கே குருதேவர் சொல்லியிருந்தார் என்னன்னா, எஸ் shelter must listen, must follow, is not fail, by crookedness is will happen. Yes. இப்போ லிசனிங் பண்ணுறோம், கிளாஸும் நல்லா கேட்குறோம், மனசும் ஓப்பனாக இருக்குது. ஓகேவா? உள்ளுக்குள்ளே கதை உள்ளேயும் போகுது. இன்னி நாலுலேருந்து மாறுறோம் பாரு. இந்த இப்போ உள்ள காலத்தில் பிள்ளைங்க தெரில. நான் ஸ்கூலில் இருக்கும்போது, வீட்டிலலாம் இருக்கும்போது, ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம பண்ணுவோம். இது எல்லோரும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் டைம் டேபிள் போடுறது, அந்த டைம் டேபிள் அது வாயிடுச்சு நல்லா கவலையா, நல்லா கேட்கும் அந்த டைம் டேபிள் கவலையா. மதாஜி செஞ்சுருக்கீங்களா? டைம் டேபிள் கொடுத்து இல்லையா? வெரி குட் மதாஜி.
டைம் டேபிள் இன்னிலேருந்து ஓகே காலையில் இது எழுந்திரிக்கிறோம், ஸ்கூல் போயிட்டு வந்த பிறகு இதுலேருந்து இது பண்ணுறோம், இத்தனை மணி இது பண்ணுறோம், இத்தனை மணி விளாட்றோம், இத்தனை மணி சாப்பிட்றோம், இத்தனை மணி தூங்குறோம், கரெக்டாக தூங்கிடணும். ஒரு நாள் ஸ்டேன் செஞ்சுருக்கீங்களா டைம் டேபிள்? வேலைக்கு ஆகாது எதுவுமே. ஏன்னா நம்மளோட குணம் அந்த மாதிரி. நீ அங்கே தொங்கு, நான் கேட்க மாட்டேன். அவ வந்து பார்த்தீங்கன்னா என்னது அந்த விஷயம் வந்து ஹரிகதா உள்ளுக்குள்ளே இறங்கும், எல்லாம் இறங்கும், உள்ளுக்குள்ளே இறங்கி நாலுலேருந்து நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி எல்லாம் வரும். ஆனால் அப்பயும் வேலை செய்யாது. வாய் இதெல்லாம் வந்து ஒரு நுனி இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். ஏன் உள்ள இறங்காது? எல்லாம் கேட்குறோம், பிரசாத் சாப்பிட்றோம், மகாராஜோட மகாராஜ் பிரசாத், மகாராஜ் நீங்களே கொஞ்சம் போதும் எடுக்க சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட்றோம், காலை தொட்டு கும்புறோம், வந்து லட்டுலாம் வாங்குறோம், மகாராஜ் இது வாங்குறோம், வைஷ்ணவ கறி எடுத்தாச்சு, சேவை செய்கிறோம், ஹரிகதை கேட்குறோம், அண்ணாடிக்கு வாழ்நிலையில் கேட்குறோம், எல்லாம் கேட்குறோம். பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவா, என்ன பக்தி வேதாந்தா, எல்லாம் பக்தியும் போட்டு எல்லாத்தையும் எல்லாம் உள்ளே இறக்குறோம். பகவத்கீதை இப்படி இருக்கணும். ஆனால் அப்பயும் ரியலைசேஷன் வராது. வாய் அவளுக்கு குருதேவ் கிளாஸ் வருவோம், அப்பயும் வராது. கமலா நான் ஒன்லி காம ஓகே எப்ப என்ன குர்கட்னஸ், கபடத்தனம். கபடத்தனம் அப்படின்னா குர்கட்னஸ், காப்பட்டியா. இது வெரி வெரி டேஞ்சரஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கேட்டு எல்லாமே தெரிஞ்சு இதெல்லாம் தப்பு, எல்லாம் விட்டுடணும், இது நம்ம பக்தி பாதைக்கு சரியில்லை, எல்லாம் கேட்டு எல்லாம் ஓகே ஸ்டோர் பண்ணி எல்லாம் வச்சுக்கிட்டோம். அப்புறம் என்ன பண்ணுறது? சரி தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருந்துருவோம். ஒரு வாட்டி தானே, இதை ஒரு வாட்டி பண்ணிடுவோம். ஏன் விஷயம் மதிஜே? ஒரு வாட்டி தானே, இந்த தவறு பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வாட்டிலாம் திருத்திக்கலாம், நம்ம நாலுலேயும் திருத்திக்கலாம். இதுதான் வந்து என்ன ஆகும், நம்ம இந்த குறுக்கட்னஸ் என்ன பண்ணணும், அப்பப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணணும். மற்றதெல்லாம் வந்து சின்சியர்லாம் எல்லாம் வந்துடும். இந்த குறுக்கட்னஸ் அப்பப்போ நம்மளை வந்து இழுத்து விட்றோம் கீழே. இப்போ திருப்பி உட்காந்து கிருஷ்ணா மனசு கிருஷ்ணா கோவிந்தா கோபால் நித்யாய் கௌரங்கா நாலேருந்து பண்ண மாட்டேன், எல்லாமே வெள்ளம் போட்டு இப்படிலாம் போட்டு நாங்கள் வேலைக்கு ஏற்றி நீலேருந்து ஒரு புதுசான மனதனாக மாறி வருவோம். வந்துட்டோன்னு என்ன பண்ண திருப்பி மனசு? நான் சொல்கிற ட்ராமா மாதிரி சொல்கிறேன்னா இல்லை உண்மையாக நடக்குது? எல்லாருக்கும் நடக்குதா இல்லையா? பரமேஸ்வரன் நடக்கலையா? இல்லை நான் சொல்கிறது பார்த்தீங்க, அது நான் புதுசாக நீ எங்கேயோ வேட்டு கிடைக்கிறது சொல்கிறியா, எங்களுக்கெல்லாம் அதான் நடக்கலாமே இருக்குது. அப்படியே மதிஜி இஸ் ஹேப்பன் எல்லாத்துக்கும் மதிஜி. அதனால தான் பார்த்தீங்கன்னா பக்தி பாதை வந்து எவ்வளோ சேலஞ்ச் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வைஷ்ணவ கருணை அண்ட் சின்சியர். அப்போ தான் நீங்கள் பிரேயாலேருந்து என் ஸ்ரேயாக்குள்ளே போக முடியும். இல்லைன்னா என்ன ஆயிரும், நம்ம வந்து பிரேயா என் பிரயான் தான் முடிஞ்சு, அவ்வளோதான். நம்ம பௌதிக ஆசையில் மூழ்கி போய் அதுலேயே செத்து போய் அந்த தவுக்கில் மழை பெஞ்சா ரோட்டில் க்ராஸ் பண்ண பார்த்துருக்கீங்களா? அரவிந்த் பார்த்துருக்கீங்களா? ஃப்ராக்கு வென் க்ராஸ் த ரோட் ப்ரூவோ ஓகேவா? மழை பெஞ்சோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், கேரை நல்லா போட்டு நாலாவது கேர் போட்டு என்ன பண்ணுவோம், அந்த ஃப்ராக் என்ன பண்ணுவோம், இறக்கிடுவோமா? அது அந்த கேக் மாரி ஆக்கிடுவோம். ரோட்டில் பார்த்துருக்கீங்களா தவுக்கிலலாம் சே ஃப்ராக்லாம் செத்து போய் கிடக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த தவுக்கல் கிட்ட போயிட்டு இன்டர்வியூ எடுத்துக்கிச்சிங்களேன், சவுக்கல் தவுக்கல ஏன் செத்து போன கேட்டால் அது தவுக்கல் தெரியுமா? தவுக்கல் தெரியுமா? சரி தெரியுமா? அதே போல் நம்மளும் சாகும் போது தவுக்கல் மாதிரி ஒன்றும் தெரியாது. கடைசி என்ன பண்ணுவோம், கடவுளே சொல்லுவோம், உன்னைய மேலே நம்பிக்கை வச்சுருந்தானே என்கிட்ட நீ இது பண்ணிட்டீங்க, அது மட்டும் நம்ம பாபா இது மட்டும் வா வண்டியாக என்கிட்ட டைலாக் பேசு, ஆனால் சொல்கிறது நீ செய்யாத. அவர் மட்டும் வந்து கலியுகத்தில் அவர் வந்து சன்னாவதான் மறைஞ்சிருக்கிறாரு. அவர் மட்டும் இப்போ திரேத்தா தோபரம் பூமிக்கு அப்பப்போ இறங்கி வர மாதிரி இருந்துச்சுன்னா கையில் இருக்கிற ஃபுல்லாக உள்ள எடுத்து அடிப்பாரு நம்மளைய. பண்ணுறது ஃபுல்லாக பெரிய அட்டுலியும் டயலாக் மட்டும் பக்கமாக பேசுறது நம்மக்கிட்ட. எஸ் இப்போ நம்ம வந்து ரொம்ப கரெக்டாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தவறு நடக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதை முடிஞ்ச போய் திருத்திக்க எப்போ திருத்தப்படும், நம்ம சின்சியராக இருக்கணும் நம்ம, ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெவலப் ஆகும். இந்த குறுக்கட்னஸ் வந்து இந்த கபடத்தன்மை இருக்குல்ல, இது ஏன் டெவலப் ஆகுது, ஏன் அப்பப்போ வந்துட்டு போகுது, இது
வாய் இந்த குக்கூடஸ் வந்து வந்துட்டு போகுது வலிமதி. ஓகேவா? கிளாஸ் புரியுதா? ஏன்னா ஒன்று ஸ்டில் நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ், நம்ம சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி இருக்கிறோம். நம்ம சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தினால நம்மளுக்கு வந்து அந்த குறுக்கட்டை, அந்த கபடத்தனம் வந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கபடத்தனத்தை வந்து குறைக்கணும்னா நம்மளோட சுதந்திரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கா இல்லையா? ஓகேவா? நீங்கள் காடி எடுத்து சென்ட்ரல் கிளாஸுக்கும் வரலாம், இல்லை வந்து வீட்டில் காடி போட்டுட்டு பிரபு நீ காடி டயர் கம்ப்ளீட் ஆச்சு பிரபு, நீங்கள் நான் சொந்தக்கார கலந்துக்கு போகிறேன் பிரபு, நீங்கள் நான் வந்து அங்கே போகிறேன் பிரபு சொல்லிட்டு எங்கிட்ட போய் சொல்லிட்டு வீட்டில் இருக்கலாமா இல்லையா? உங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் சிசிடிவி போட்டு பார்க்க முடியும், என்ன வேணால் பண்ணலாம். பட் அந்த சுதந்திரத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்த நம்மளோட கபடத்தனம் குறையும். எல்லாத்தையும் வந்து ஒரேடியாக இறக்க முடியாது. பக்தி பாதையில் நம்ம கிட்ட கெட்ட விஷயங்களை ஒரேடியாக இறக்க முடியாது. அது எல்லாத்தையும் வந்து மீட்டரை குறைக்க தான் எல்லாமே இறங்கும். இப்போ தண்ணியில் பைப் அடிக்கிறோம், தண்ணி திறந்தோம், வேகமாக திறந்துட்டோம், தண்ணி எப்படி போவோம்? போடுவோம், ஸ்பீடாக போடுவோம். அப்போ என்ன பண்ணணும்? தண்ணி குறைக்கும் போது இங்கே பைப் மேலே குறைச்சோம்னா தண்ணி ஸ்லோவாகும். அந்த மாதிரி தான் வந்து எல்லாத்தையும் குறைச்சி அப்போ தான் பண்ணுவோம். உடனே நம்ம வந்து நாலு நல்லனா மாறோம் வச்சுங்களேன், நாளை கழிச்சு மறுநாள் ஆகும், அப்படி ஒப்பிச்சுட்டு கெட்டோன்னு மாறிடும். அதனால் நான் வச்சு பக்தி பாதையில் உடனே நீங்கள் எல்லாத்தையும் உடனே சரிப்படுத்த முடியாது. நீங்கள் உடனே சரிப்படுத்திங்க, உடனே நாளைக்கு மறுநாளே நீங்கள் 0 கொண்டு வந்துட்டீங்கன்னா அது நாளை கழிச்சு மறுநாள் என்ன ஆகுனா அது ஒன்று ஒஸ்ட்டாக போயிடும், ஒன்று 1 மடங்கு 2 மடங்கு இன்னும் அதிகமாக போயிடும். இதுதான் பக்தி பாதையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த டெக்னிக்கலாக நீங்கள் மூவ் பண்ணணும். உதாரணம் நாளையிலேருந்து நான் வந்து இது பண்ண மாட்டேன், இன்னைக்கு வாழ்க்கை ஃபுல்லாக அது பண்ணிட்டு நாளையிலேருந்து பண்ண மாட்டேன்னா அது வந்து உடனே இதாகாது. ஓகேவா? அது ஸ்லோலி நம்ம குறைக்கணும். எப்படி குறைக்கணும்? அந்த ஸ்லோலி குறைக்கிறோமே அது திருப்பி ஏற்றக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு நோட்ஸ் எடுத்து வந்தேன். இது வந்து ஆக்சுவலி நான் வந்து பாகவத கிளாஸில் சொன்னது, பட் இங்கே கொஞ்சம் உபயோகமாக இருக்குன்னு சொல்லி எடுத்து வந்தேன் நான். அது சொல்லிட்டு நான் வந்து கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன். இது வந்து நாங்கள் இடையில பாகவத கிளாஸில் வந்து தொடர்ந்து வந்து 9 ஸ்டேஜ் பக்தி பாதை, 9 வகையான பக்தி ஸ்டேஜ் வந்து நான் படித்தோம். அதில் பஜனை கிரியை பற்றி நான் பேசியிருப்பேன். அந்த பஜனை கிரியாவில் வந்து அதில் வந்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பக்தியில் வந்து வந்து முன்னேற முடியல அப்படின்னு சொல்லி 6 விஷயம் சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? உற்சாகமாய் ஒன்றாவது வந்து என்னது? உற்சாகமாய் வந்து என்னதுன்னா திடீர்னு உற்சாகம். இது எங்கே போட்டிருக்கு? எந்த புக்கில் போட்டிருக்கு? மாதுரிய கடம்பினி. யார் எழுதுன புக்கு? விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர். ஓகேவா? உற்சாகமாயினா வந்து என்னதுன்னா திடீர்னு உற்சாகம். அன்னைக்குன்னு பார்த்து ஃபுல்லாக பட்டையை போட்டு பாபா படத்தை ரஜினி வந்து அப்படியே டர்ன் பண்ணி அப்படியே அதாவது ரவுடிலேருந்து மாறி டக்குன்னு வந்து பக்தனை பண்ணுவோம். அந்த மாதிரி மறுநாளே மாலை கட்டி போட்டு அது திடீர்னு உற்சாகம். பகவான் என்ன பண்ணும்? பகவான் பயந்துருவாரு, என்னடா இவனு, அவரே அலர்ட்டா இருப்பாரு. அது திடீர்னு உற்சாகம். இது வந்து உற்சாகம் ஓகே. ஆனால் திடீர்னு உற்சாகம் வந்து என்ன ஆயிரும்? திருப்பி மறுநாளே திடீர்னு காணா போயிடும். என்ன காலையில் 5 மணிக்கு ஆரத்தி போட்டேன், இன்னைக்கு மறுநாள் வந்து 5 மணிக்கு ஆளே காணும். மணி 10 ஆச்சு, எனக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்கான். இன்னும் 12 ஆச்சு, இன்னைக்கு ஒன்றே பண்ணி என் மூஞ்சி, என் ஃபோட்டோ மூஞ்சிலாம் வந்து தூசியாக இருக்குது, தொடக்கவே மாட்டான். அவன் மட்டும் மேக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம பக்தி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பகவான் ஆல்டரில் இருக்கக்கூடிய சாமி பண்ணக்கூடிய ஃபோட்டோ வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம பக்தி எந்த லட்சணத்தில் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வீட்டில் ஃபோட்டோவை தேய்ச்சி பாருங்க, திண்ணூறு வந்துச்சுன்னா அப்படியே சொல்லி ஏமாத்தினாங்க. ஐயோ ஃபோட்டோவில் திண்ணூறு வருது, ஃபோட்டோவில் எப்படிப்பா திண்ணூறு வரும்? இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல இப்படி ஏமாத்துறாங்க. அது நானும் வந்து பல வருஷங்களா இது சக்தி கிடைக்குது போல. அவரு முருகருக்கு வாயில இருந்துச்சுன்னா நல்லா வேல் எடுத்து வாயில் கொடுத்துருப்பாரு. அதாவது வந்து அருணகிரிநாதருக்கு வந்து வேல் எடுத்து வாக்கு எழுதினார்ல, அந்த மாதிரி வந்து என் நாக்கு நம்ம குத்திருப்பாரு. திணு வருதா, நான் கொடுக்குற தின்னு. இதெல்லாம் வந்து நம்மளோட பக்தி, நம்ம வழிபாடு எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சாமி மாடை ஆல்டரில் போயிட்டு ஃபோட்டோவை தொடச்சி பார்க்கணும் ஒரு வரல. அது வந்து திண்ணூறு வந்துச்சுன்னா நம்ம லட்சணம் அப்படி இருக்குன்னு அர்த்தம். திண்ணூர்னா என்ன சொல்றேன்? அது என்ன? அது தூசி, திண்ணூர்ல. ஓகேவா? அதே சொல்லுவாங்க, வீடு வந்து கல்யாணம் பண்ணாங்க வச்சுக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணாங்க வச்சுக்கலாம், ஒரு தனி வீட்டில் இருக்காங்க, அந்த வீட்டில் வந்து ஒழுங்கா இருக்கா அதை செக் பண்ணுவாங்க.
கிச்சனு ஒண்ணுன்னு பாருங்க பாத்ரூம் போவாங்க. எங்க ஒரு தண்டை செஞ்சு சொல்லுங்க, போயிட்டு வந்துருங்க. முடிச்சு பொண்ணு ரத்து, பொண்ணு கொடுக்காது வீட்டுக்கு. ஆமா ரத்து. ஓகே, இதெல்லாம் ஒரு டெக்னிக். அதே மாதிரி தான் பக்தி வீட்டில் எப்படி வழிபாட்டுக்கு கண்டுபிடிக்க எப்படி சாமி மாட. ஓகேவா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கணதாரலா. கணதாரலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முயற்சிகள் வந்து அலைபாயும். திடீர்னு நாளிலேருந்து நான் வந்து 5 மாலை ஜெபம் பண்ணுறேன். அப்புறம் என்ன ஆகும், அதை ஒரு முறை கூட பண்ண மாட்டாங்க. திடீர்னு மனசு அலைப்பாயும், இப்படி போகும். அது பண்ணுற இது பண்ண எல்லா முயற்சியும் எங்கே இருக்கும், எல்லாம் அங்கங்கே கொஞ்சம் எல்லாம் அறவைக்கடை நிற்கும். இது கொஞ்சம் அறவைக்காடு, அது கொஞ்சம் அறவைக்காடு, இது அறவைக்காடு, எல்லாம் அறவைக்கடை நிற்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கணதாரலா. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வியூத விகல்பா. மூணாவது வந்து என்னது, வியூத விகல்பா. தீர்மானம் இல்லை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்டிசிஷன். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வலு இல்லை, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கிட்ட அந்த திராணி இல்லை. இன்னைக்கு அடுத்த வாட்டி செய்ய வேணாம், அடுத்தது பார்க்கலாம், திரும்பி மனசு கொஞ்சம் சஞ்சலம் மனசு ஒரு வாட்டி செஞ்சிடலாம், இல்லை பண்ணிடலாம், அங்கே போயிடலாம், அந்த மாதிரி தீர்மானம் இல்லை. நாலாவது பார்த்தீங்கன்னா விஷய சாகரா. விஷய சாகரம் வந்து என்னன்னா சாதாரண விஷயங்களுக்கு ரொம்ப போராடுறது. சாதாரண சும்மா அதுக்கு விஷயத்துக்கு ரொம்ப வந்து அதுக்கு முயற்சி பண்ணி அதெல்லாம் பண்ணி செய்யுது. ஓகேவா, இதெல்லாம் பௌதிக விஷயங்கள். ஓகேவா. அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா நியமக்ஷமா. அஞ்சாவது வந்து நியமக்ஷமா. அதாவது வந்து சொல்லி உங்கள் கைட்லைனை வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை, அதான் நியமக்ஷமா. ஆறாவது வந்து என்னது பிரபு வேலைக்கு ரெடி பண்ணிட்டு போட்டிருக்கேன். ஓகே. ஆறாவது என்னன்னா தாரங்க ரங்கினி. ஆறாவது என்னது தாரங்க ரங்கினி. அதாவது அட்டாச் டு வெல்த் என்ஜாய்மெண்ட் அண்ட் டெரிவேஷன். குரல் என்பதில் அட்டாச் இருக்குது. இது வந்து ஆறும் வந்து நம்மளுக்கு வந்து கிருஷ்ண பக்தியில் ஏன் முன்னேறல, இந்த ஆறும் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒன்னொன்னுக்கு ஒரு கிளாஸு, ஒரு விஷயத்துக்கு ஒரு 6 கிளாஸ் வரும். அதே போல் அடுத்து இருக்க 5 விஷயங்களுக்கு ஏன் நம்ம வந்து பஜனைக்கு நம்மளை ஏன் பக்தி பதி ஏன் இன்னும் வந்து உருப்பட முடியல, ஏன் வர முடியலன்னு இன்னும் இருக்குது. இதெல்லாம் நான் வந்து ஏற்கனவே பேசினேன், பட் இந்த விஷயம் ஷேர் பண்ண நான் வந்தேன். அப்போ அல்டிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பக்தி ரொம்ப வந்து முக்கியமானது. கிருஷ்ண பக்தி, அந்த கிருஷ்ண பக்தியை வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக நம்ம வந்து பிடிச்சிக்கணும். ஓகேவா. கிருஷ்ண பக்தி பண்ணுறதுனால எந்த தேவர்களும் சிவபெருமான் யாரும் கோச்சிக்க மாட்டாங்க, எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அன்னாடிக்கு ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் நாம ஜெபம் பண்ணி பகவானோட ஹரிக்கதைக்கு கிளாஸுக்கு வீக்லி வந்து கேட்டுட்டு பிறகு வந்து பகவானுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களால் சேவைகள். பொறுப்பு இன்னைக்கு நமக்கு ஸ்கெடியூல் போடலை, அதனால நீங்கள் நம்ம எஸ்கேப் போயிடலாம். அப்படி இல்லை, ஸ்கெடியூலில் உங்களுக்கு பேர் போடலை, உங்களுக்கு டியூட்டி இல்லைன்னா உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து பூ எடுத்து வரலாம், மாலை எடுத்து வரலாம், என்ன வேணால் செய்யலாம். பொறுப்பு எனக்கு இன்னைக்கு டியூட்டி போடலை, அதனால வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படிலாம் இல்லை, நமக்கு என்ன வேணாலும் செய்யலாம். ஒருத்தவங்க சொல்லி தான் செய்யணும்னு கிடையாது என்றைக்குமே. ஓகேவா. நம்ம வந்து நான் அன்றைக்கி கூட சொல்லியிருந்தேன், நாங்கள் எங்கள் குரூப்பில் பூஜாரி குரூப் நாங்கள் குரூப் வச்சுருக்கோம். அன்றைக்கி தான் நான் வந்து கொஞ்சம் ஹெவியாக வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டேன் நான். என்னதுக்குன்னா நம்ம அப்பப்போ நம்ம சார்ஜ் பண்ணணும். நம்ம வந்து சேவை 2 வகை இருக்குது. ஒன்று வந்து டியூட்டி சேவா, ஒன்று வந்து என்னதான் பிரேம சேவா. பேரை போட்டானே அதெல்லாம் செஞ்சுட்டு போய் தொலைவோம் அப்படின்னு நினைக்குது. ஒன்று பேர் போட்டாங்க சரி செஞ்சுட்டு போவோம். ஒன்று வந்து பிரீத்தி சேவா, அன்பு சேவா. வந்து அந்த வந்து டியூட்டி சேவையிலேருந்து ஆரம்பிக்கணும். உடனே பிரீத்தி சேவை வராது. டியூட்டி சேவையில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் எங்கே வரணும், எங்கே வரணும் அது எங்கள் வீட்டு தாமாசை எங்கே வந்துடணுமா, எங்கே வரணும் பிரேம சேவா. சொல்லாமலே செய்யணும். எப்படி அம்மா வந்து பிள்ளை சொல்லாமலே கரெக்டாக பால் கொடுக்குறா சாப்பிட்றா, அந்த மாரி வந்து அந்த சொல்லாமலே வரணும். ஏன்னா அதுக்கு பேர் தான் வந்து என்னது பிரேம சேவா. அதுக்கு பேர் என்னது சொன்னேன் சின்சியர். எல்லாத்தையும் இங்கே கனெக்ட் பண்ணு, இந்த பாயிண்ட் கனெக்ட் பண்ணு. இதுதான் சின்சியர். ஓகேவா. இதை வந்து தொடர்ந்து செய்யும் போது கிருஷ்ண பக்தி நமக்கு வலுவாக வரும். தென் வந்து பகவா கருணையாக நம்ம திரும்பியும் பேக் டு ஹோம், பேக் டு காட் ஹியர். இதுதான் கிருஷ்ண பக்தியோட ரகசியம். இதுதான் முதல் பாயிண்ட். அடுத்து ஒரு ஸ்லோகெல்லாம் இருக்கு பாருங்க, எல்லாம் சரவடி. ஓகே. ஹரே கிருஷ்ணா. जय श्रीमद् भगवद गीता की जय श्री राधा गोपाल जी की जय श्री गौरंग महाप्रभु की जय श्री गौर हरि की गौर प्रेमानंदे हरि हरि बोल. கேள்விகள்